श्रीमान वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सतात्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवत् भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदिश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां கோதாமனன்யச்சரணௌ சரணம் பிரபத்யே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. நமஸ்தசே. இன்றைக்கு திருப்பாவையினுடைய 20வது பாசுரத்தை அனுபவிக்கணும். வழக்கம் போல திருப்பாவை பாசுரார்த்தம் அனுபவிப்பதற்கு முன்ன சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி அருள் இருக்கின்ற கோதாஸ்துதியில் 20வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷத்தை அனுபவிப்போம். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதருத்தமாங்கே துவன்மௌலி மால்ய பரசம்பரேண பூயஹா இந்தீவரஸ்ரஜ மிவாததித்வதீயானி ஆகேகராணி பகுமான விலோகிதானி என்பது கோதாஸ்துதியினுடைய 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியை பார்த்து, எல்லா உலகிற்கும் தந்தையாகிய பெருமாள் நீ சூடிக் கொடுத்த அந்த மாலையை தனது திருமுடியில் சாற்றிக்கொண்டு அந்த அன்பினால் மிகவும் உகந்து ஆனந்தித்து பெருமதிப்புடன் உன்னை நோக்குகின்றான். எம்பெருமான் மகிழ்வதை நீ உன் கடைக்கண்ணால் பார்த்து ரசிக்கின்றாய். இப்படி சூடிக் கொடுத்த மலர் மாலையையும் நீ கொடுத்தாய். உன் கடைக்கண் பார்வை என்ற அந்த கண் பார்வையாகிய மாலையையும் நீ எம்பெருமானுக்கு சாற்றி மகிழ்ந்தாயே என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம் இந்த ஸ்லோகத்திலே. இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய ஸ்லோகத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து இன்றைய திருப்பாவை பாசுரமாகிய 20வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்மலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்பது இந்த 20வது பாசுரம். இந்த 20வது பாசுரம் கொஞ்சம் ஆழ்ந்த தத்துவங்கள் கொண்ட விசேஷமான பாசுரம். அதனுடைய சுவாபதேசத்தை பின்னால் அனுபவிப்போம். வழக்கம் போல முதல்ல இந்த வெளிப்படையான அர்த்தம் என்ன சொல்கின்றது இந்த பாசுரத்தில் என்று அனுபவிப்போம். இதை அனுபவிப்பதற்கு முன் நேற்றைய பாசுரத்தை அனுபவித்ததை சற்று மனசிலே நினைத்து கொள்ள வேண்டும். எம்பெருமானும் தாயாரும் பிரிக்க முடியாத மிதுனங்கள் இரட்டைகள் என்று நேற்று அனுபவித்தோம் அல்லவா? இது வேதம் சொன்னதை, ஆழ்வார்கள் அனுபவித்ததை, ஆச்சாரியர்கள் அனுபவித்ததை சான்றாக எடுத்துக்கொண்டு எம்பெருமானும் பிராட்டியும் பிரிக்க முடியாத மிதுனங்களாக இருந்து அவர்களே உபாயமாகவும்
அவர்களே உபேயமாகவும் இருந்து நமக்கு அருள் புரிகின்றார்கள் என்று அனுபவித்தோம். அந்த நினைவுகளை மனதிலே கொண்டு 20வது பாசுரத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். நப்பினை பிராட்டியை 3 பாசுரங்களிலே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணி திருப்பள்ளி எழுச்சி பண்ணுகின்றாள் என்று அனுபவித்தோம். அதாவது 18, 19, 20 இந்த 3 பாசுரங்களிலும் நப்பெண்ணை பிராட்டிக்கு மங்களாசாசனம் பண்ணி அவளை துயிலெழுப்பி அவளை புருஷகார பூத்தையாக கொண்டு அந்த பிராட்டி மூலம் கண்ணனை சரணடைவதாக ஐதிஹ்யம். இந்த வகையிலே 17வது பாசுரத்தை அம்பரமே தண்ணீரே என்று ஆரம்பித்தால் அங்கு கண்ணனை போற்றி பாடினாள். அகாரஸ்வரூபம் அம்பரம்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, ஆ என்பதை மனதிலே கொள்ளுங்கள், அகாரஸ்வரூபம். அடுத்து 18வது பாசுரத்தை எப்படி தொடங்கினால் உந்து மதகளிட்டன் என்று உகாரஸ்வரூபத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றார். 18வது பாசுரம். அடுத்து 19வது பாசுரம் குத்து விளக்கெரியன்ட்டு ஆரம்பிச்சிருக்கா. இன்றைய பாசுரத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்கா 33 என்று மகாரத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றார். 17வது பாசுரத்திலே அகாரம், 18வது பாசுரத்திலே உகாரம், 20வது பாசுரத்திலே மகாரம் என்று ஆ உ மா என்ற ஓம் என்ற பிரணவத்தை காட்டுவதற்கு நடுவிலே குத்து விளக்கெரிய என்று 19வது பாசுரத்தை அமைத்திருக்கின்றார். இது ஏன் சிறப்பு? ஏன் வரிசையாக சொல்லாமல் நடுவிலே குத்து விளக்கெரிய என்று அந்த கூ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதை ஆண்டாள் ஆரம்பித்திருக்கின்றாள் என்பதை அனுபவிக்க வேண்டும். கூன்னா இப்போ கொஞ்சம் தமிழ் வாசிக்கலாம். ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஏதாவது இலக்கணம், ஒரு தத்துவம் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். கூன்னா என்ன? தமிழில் 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபுக்கு என்ன தன்மை? 4ஆம் வேற்றுமை உருபு தன்னை ஏற்ற பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமை செய்து எழுவாய். பெயர்னா பெயர் சொல்லுனா எழுவாய், எழுவாயை வேற்றுமைப்படுத்தி கோடற்பொருளாய் கொள்ளுவதை செய்கின்றது என்று அனுபவிப்பார்கள் தமிழ் இலக்கணத்திலே. அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா 4ஆம் வேற்றுமை உருபு இதற்கு இது என்று வருவதற்கான எந்த பொருளையும் சேர்த்து அனுபவிக்க நமக்கு வகை செய்யும் என்பதுதான் உள்ளர்த்தம். அந்த வகையிலே அகார உகார மகாரத்திற்கு இடையிலே இந்த மகாரத்திற்கும் அகார உகாரத்திற்கும் நடுவிலே கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவை வைத்து குத்து விளக்கெரிய என்ற பாசுரத்தை தொடங்கி இந்த பெருமாளை தாயார் எப்படி நம்மை கொண்டு சேர்க்கின்றால் இந்த மகாரத்தை என்பதை எடுத்து காட்டுவதாக பெருமாளுக்காக இந்த மகாரம், அதாவது ஜீவாத்மாக்களுக்காக பெருமாளும் தாயாரும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு வகையான அனுபவம். ஆகவே தாயார் இல்லாமல் எம்பெருமானை நாம் சரணாகதி பண்ண முடியாது என்ற நம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை ஆண்டாள் இந்த 3 பாசுரங்களுக்கு இடையிலே கூ என்று ஆரம்பிக்கின்ற அந்த 4ஆம் வேற்றுமை உருவை அமைத்து காட்டி அந்த 2 தாயாரையும் பெருமாளையும் ஜீவாத்மாக்களாகிய மகாரத்துடன் சேர்க்கின்ற வகையிலே 20வது பாசுரத்திலே மகாரத்தை அமைத்து பாடியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன் தாயாரை இல்லாமல் பெருமாளை அணுக முடியாது? இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு பாசுரம் சொல்லும் போதும் நாம் அனுபவிச்சுன்னு வந்திருக்கோம். எப்பொழுது பெருமாள் சம்ஹாரம் பண்ணுகின்றார்? தாயார் பக்கத்தில் இல்லாத பொழுதுதான். தாயார் அருகில் இருந்தால் அவருடைய கருணையினால் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணுவதை முடியாது, அவரால் பண்ண முடியாது, அனுகிரகம்தான் பண்ண முடியும் என்பதை அனுபவித்து வந்தோம் அல்லவா? நேற்றைய பாசுரத்திலே நப்பெண்ணை பிராட்டியை எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருமணாக அனுபவித்தோம். எம்பெருமானுடைய கண்களை மறைக்கின்ற வகையில் திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசனுடைய திருமண் இருக்கின்றதல்லவா, அந்த திருமண் தான் நப்பிண்ணை பிராட்டி. நாம் செய்த பாபங்கள் எம்பெருமான் கண்ணில் படாதவாறு மறைத்து கொண்டு அவள் எம்பெருமான் நமக்கு கருணை புரிகின்ற வகையிலே அனுகிரகம் பண்ணுகின்றாள் என்று நமது ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சதகத்திலே சொன்ன அந்த ஸ்லோகத்தை நாம் அன்வயித்து நேற்று அனுபவித்ததையும் இப்பொழுது மனதிலே கொள்ளுங்கள். இந்த ஸ்ரீனிவாசனுடைய இன்னொரு பிரபாவத்தை இந்த பாசுர முடிவில் மீண்டும் அனுபவிப்போம். இப்பொழுது
புருஷகார தத்துவத்தை இந்த 3 பாசுரங்களில் நப்பிண்ணை பிராட்டியை மங்களாசாசனம் பண்ணுகின்ற விதத்திலும், நப்பிண்ணை பிராட்டிக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற வகையிலும் அவளை புருஷகார போதையாக நியமித்து நப்பிண்ணை மூலம் கண்ணனை அடைவதற்காக பிரார்த்தனை பண்ணுவதாக 3 பாசுரங்களிலே இது 3வது பாசுரம். இனி பாசுரார்த்தம் அனுபவிப்போம். 33 அமரர்க்கு முன் சென்று என்று பாசுரம் தொடங்குகின்றது. 33 அமரர்க்கு என்று சொல்லுகின்ற பொழுது, அமரர் என்றால் தேவர்கள் என்று இங்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம சாதாரணமாக நாட்டுப்புற பாடல்கள்லாம் பார்த்தோம்னா 33 தேவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆக 33 அமரர்கள், அந்த ஒவ்வொரு அமரருக்கும் பின்னாலே கோடிக்கணக்கான கணங்கள் என்று 33 கணங்கள் என்று தேவர்களை அனுபவிப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவர்களுக்கு என்ன வேண்டும்? அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விதமான சுயநலம்தான். அவர்களுக்கு அமுதம் வேண்டும், அவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானை நாடுவார்கள். ஆனால் சேதனர்களாகிய ஜீவாத்மாக்களாகிய நாம் அப்படி இல்லையே. நாம் எதற்காக எம்பெருமானை சரணாகதி பண்ணுகின்றோம்? எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உன் திருவடியிலே லயப்படுத்திக் கொள்ளுங்கள், உன்னுடன் நீராட்டுவதற்காக, கிருஷ்ணானுபவம் அனுபவிப்பதற்காக, உன்னோடு சேர்ந்து இருப்பதற்காக, உன்னையே எனக்கு கொடு என்று பிரார்த்திப்பது தானே ஜீவாத்மாக்களுடைய இந்த கைங்கரிய விசேஷம். ஆகையினாலே ஜீவாத்மாக்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகின்றார். என்று தேவர்கள் சுயநலமாக தங்களுக்கு என்ன வேண்டும், தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னமாகவே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணது போல, எங்களுக்கும் உன்னையே வேண்டும், உன்னையே வேண்டும் என்று நாங்கள் உன்னிடம் சரணாகதி பண்ணுகின்றோமே, எங்களுக்கும் நீ முன் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று 33 அமரர்க்கு முன் வந்து என்று பாசுரத்தை தொடங்குகின்றார். இந்த 33 என்று சொல்லுகின்றதுனால 33 அமரர்களுடைய தலைவன், தேவர்களுடைய தலைவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். இதை பார்க்கறதுன்னா நம்ம யார் இந்த 33 அமரர்கள் என்பதை வேதம் எப்படி சொல்றது, ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். ஏன்னா 33 சொல்லிட்டாலே வெறுமை சொல்லலையே ஆண்டாள். வேதத்தில் சொன்னதை, ஆழ்வார்கள் அனுபவித்ததை தன் பாசுரத்திலே ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறா வழக்கம் போல 33 என்று. வேதம் என்ன சொல்லித்து? நாராயண உபனிஷத்துக்கு போய் பார்ப்போம். நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாதிந்திரோ ஜாயதே, நாராயணாத் பிரஜாபதய பிரஜாயந்தே, நாராயணாத் துவாதசாதித்ய ருத்ராவசவ சர்வாணி சம்சந்தி, நாராயணாதேவ சமுத்பத்யந்தே, நாராயணே பிரவர்த்தந்தே, நாராயணே பிரளீயந்தே என்று வேதம் இந்த 33 தேவர்கள் யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவர்கள் யார்? ருத்ர ஆதித்யர்கள் மற்றும் வசுக்கள். ருத்ரர்கள் எத்தனை? ஏகாதச ருத்ரர்கள் என்று 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் என்று 12 ஆதித்யர்கள், வசுக்கள் என்று அஷ்டவசுக்கள் 8 பேர். இவெல்லாம் கணக்கு கூட்டி பாருங்க, 11, 12, 8 கூட்டி பாருங்க, எவ்வளோ வருது? 33. இதைத்தான் 33 என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தொடங்கி அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை பொய்கை ஆழ்வார் எப்படி சொல்றார் நாம் அனுபவிப்போம். என்மர் 11 ஈரிருவர் ஓரிருவர், வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி, ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் என்று முதல் திருவந்தாதியிலே 52வது பாசுரத்திலே அனுபவித்திருக்கின்றார். என்மர் என்றால் அஷ்டவசுக்கள், 11 என்றால் ஏகாதச ருத்ரர்கள், ஈரிருவர் என்றால் 2 × 6 எவ்வளவு? 2யும் 6யும் பெருக்கினா 12. ஈரிருவர் என்பது 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள். ஓரிருவர் என்றால் 2 பேர், அவர்கள் யார்? அஸ்வினி தேவர்கள். இப்படி அஷ்டவசுக்கள் 8 பேர்,
ஏகாதச ருத்ரர்கள் ஒரு 11 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் ஆக 33 தேவகணங்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னாலே கோடிக்கணக்கான தேவர்கள் என்று கணக்கெடுத்து 33 அமரருக்கு முன் சென்று என்று பாசுரத்தை தொடங்குகின்றார். இதையே பெரிய திருவந்தாதியிலே 2 நால்வர் ஈரைந்தின் மேலொருவர் 8ஓடு 1 நால்வர் ஓரிருவர் அல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நன்னெஞ்சே நாமா மிக உடையோம் நாம் என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். இங்கு 2 நால்வர் என்பது 8 பேர் அஷ்டவசுக்களையும், ஈரைந்தின் மேலொருவர்னா 2 5 10 10க்கு மேல 1 11 என்று ஏகாதச ருத்ரர்களையும், 8ஓடு 4 என்று 8ஐயும் 4ஐயும் கூட்டினால் 12 என்று துவாதச ஆதித்யர்களையும் ஆழ்வார் பாசுரத்திலே சொல்லியிருப்பதையும் இங்கு நாம் அனுபவிக்க வேண்டும். ஏகாதச ருத்ரர்கள் என்றால் 11 ஏகாதச ருத்ரர்கள். மன்யு, மணி, மகி, தாசன், மகான், சிவன், ருதத்வஜன், உக்ரரேதஸ், பாவன், காமன், காமதேவன், திருதவ்ருதன் என்று 11 பேர் ஏகாதச ருத்ரர்கள். துவாதச ஆதித்யர்கள் 12 பேர் யாருன்னா தத்ரர், மித்ரர், ஆரியமா, ருத்ரர், வருணர், சூரியன், பாகர், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு என்று 18 துவாதச ஆதித்யர்கள். அஸ்வினி தேவர்கள் 2 பேர் யாருன்னா நாசத்யன், தசரன் என்று அஸ்வினி தேவர்கள் 2 பேர். இப்படி 33 தேவர்கள். இந்த 33 தேவர்களுக்கும் பின்னால் கோடிக்கணக்கிலே தேவகணங்கள். ஆகவே தான் நம்ம நாட்டுப்புற பாடலே 30 முக்கோடி தேவர்கள். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் இந்த மாரியம்மனுக்கு உற்சவம் பண்ணும் பொழுது வேப்பில் அடிச்சுட்டு ஊரில் சுற்றிட்டு வருவா. 30 முக்கோடி தேவர்களேன்னு பாட்டு பாடிட்டு வருவா. அப்போ என்னான்ட்டு கேட்டு என்னுடைய தோப்பனார்ட்ட இது என்ன 30 முக்கோடி சொல்கிறாளே என்னான்னு போது அவர் சொல்லி கொடுத்த விஷயம்தான் இந்த விஷயம். 30 முக்கோடி தேவர்கள் என்று இப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் பின்னால கோடிக்கணக்கான அவருடைய கணங்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி 30 முக்கோடியை எழுதி பாருங்க. 30 முக்கோடினா 33 கோடி இல்லை, 30 முக்கோடி என்பது முக்கோடி என்றது கோடி 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 என்று 3 கோடி ஆக்கணும். அப்போ ஒரு 3 போட்டு அதுக்கு பக்கத்தில் 21 பூஜ்ஜியம் போட்டோம்னா 30 முக்கோடி வரும். 3க்கு பின்னால் 21 பூஜ்ஜியம் போட்டு நம்மளால் எண்ண முடியுமா? எண்ணி பாருங்க. தமிழில் இந்த எண்ணிக்கை 1 10 100 1000 என்றெல்லாம் எது வரையில் நம்மளால் எண்ண முடிகிறது? அதையும் இப்போ கொஞ்சம் அனுபவிக்கலாமா? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி அற்புதம் நிகற்புதம் கும்பம் கணம் கற்பகம் நிகற்பம் பதுமம் சங்கம் வெல்லம் அந்நியம் அர்த்தம் பரார்த்தம் பூரியம். பூரியம் தான் 30 முக்கோடி. 23 போட்டு அதுக்கு பின்னாலே 21 பூஜ்ஜியம் சேர்த்தோம்னா பூரியம்ட்டு தமிழில். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆண்டாள் எப்படிலாம் நம்மளை தமிழ் வாசிக்க வைக்கிறா இல்லை, அதுதான் ஆண்டாளுடைய பெருமை. முதல்ல என்ன சொன்னா, இலக்கணம் கற்றுக் கொடுத்தா. 4ஆம் வேற்றுமை உருபவிச்சு கூ என்ற எழுத்து எப்படி எழுவாயையும் செயப்படு பொருளையும் சேர்த்து நமக்கு அடையாளம் காட்டுகின்றது என்று காட்டினால் அல்லவா, அதே மாதிரி இங்கே தமிழில் எண்ணிக்கையை நாம் எப்படி மனசில் கொள்ளணும். 30 முக்கோடின்னு சொல்லி 33 தேவர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கான்றது இவ்வளோ விளக்கமையும் ஒரு வார்த்தையில் 33 அமரருக்கு முன் சென்று என்று அடக்கி கொண்டு விட்டால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இந்த அனுபவத்தை கொண்டு அடுத்த வரைக்கு போவோம். 33 அமரருக்கு முன் சென்று என்று சொல்லுகின்றார். முன் சொல்றதுன்னா முதல்ல போய் நிற்கிறது. எம்பெருமான் என்ன பண்றான், அவனை நாம் சரணாகதி பண்ணிவிட்டால் தானாக முன்னதாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி முன்ன வருவான்? சின்ன சின்ன தேவதைகளாகிய இந்த 33 தேவர்களை போன்று காமியார்த்தமாக அவர்களை நாம் வேண்டிக் கொண்டால் அனுகிரகம் பண்ணுவது போல கிடையாது. சரணாகதி என்று ஒரு பக்தன் சொல்லிவிட்டால் அந்த தேவர்களுக்கு முன்ன நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான்.
அதுதான் தேவர்க்கு முன் வந்து என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கப்பம் தவிர்க்கும் கலியே என்று சொல்கின்றாள். கப்பம் என்றால் கம்பனம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. பயம், அச்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் காணிக்கைன்னு எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதத்தில் அனுபவித்தாலும் இந்த வார்த்தையை நம் தினப்படி நம்மளுடைய சரணாகதி கூட ஒப்பிட்டுத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே காத்தருளுகின்ற நாயகனே, கண்ணா கண்விழிப்பாயாக, எங்கள் எடுத்த காரியத்தை நிறைவேறச் செய்பவனே, கண்ணா குற்றமில்லாதவனே, மிக்க வலிமை பொருந்தியவனே, எங்கும் நிறைந்தவனே என்றெல்லாம் பகைவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பங்களை கொடுப்பவனே என்று சொல்கின்றாள். பகவானுக்கு யார் பகைவர்கள்? எம்பெருமானுக்கு எல்லாரும் சமம்தானே என்று நினைத்தால் பகவானுக்கும் பகைவர்கள் உண்டு. யார் பகைவர்கள்னா, பாகவதர்களாகிய நமக்கு யார் துன்பம் பண்ணுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் பகவானுக்கு பகைவர்களாம். ஆகவே அடியவர்களுக்கு எவர் எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் எதிரிகளாக எம்பெருமான் பாவிப்பான் என்பதுதான் இங்கு நாம் பாசுரார்த்தமாக அனுபவிக்க வேண்டும். ஆகவே தேவர்கள் என்ன பண்றா, காமியார்த்தமாக அவர்கள் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக அங்கு அவர்கள் எம்பெருமானை வேண்டி தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் நாம் ஜீவாத்மாக்கள் என்ன பண்றோம், எம்பெருமானே நீயே வேண்டும் என்று அவன் தாள்களிலே சரணமடைகின்றோம் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகையினால்தான் எந்த ஒரு ஹோமம் பண்ணாலோ அல்ல ஒரு யாகம் பண்ணாலோ ஆகுதி கொடுக்குறா இல்லையா, எந்தெந்த தேவதையை நாம் ஆவாகனம் பண்ணோமோ அந்த தேவதைக்கு ஆகுதி கொடுக்கும் பொழுது அந்த தேவதை சுயநலமாக அதை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் எம்பெருமான் கேசவனைத்தான் சென்று சேரும் என்று கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்தோம் அல்லவா, அதை இப்பொழுது மனதிலே கொள்ளுங்கள். ஆகவே காமியார்த்தமாக செய்யும் செயலாக இருந்தாலும், லோகாயுதமாக செய்யும் செயலாக இருந்தாலும், லோகக்ஷேமத்திற்காக செய்யும் செயலாக இருந்தாலும், அடியவர்கள் துன்பப்படுவதை எம்பெருமான் ஒருபோதும் சகிக்க மாட்டான் என்பதை முன் என்ற அந்த முன் என்ற ஒற்றை சொல்லிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். யார் முன் வருவான், எப்படி முன் வருவான்? கோவிந்தன் முன் வருவான். கூவி அழைத்தால் கோவிந்தன் வருவான் என்று அனுபவிக்கின்றோம் அல்லவா. ஆகவே கூவி அழைத்தது யார்? ஆதி மூலமே என்று கஜேந்திர ஆழ்வான் கூவி அழைத்த உடனே கோவிந்தன் ஓடோடி காப்பாற்றினான் அல்லவா. ஆகவே முன் காப்பாற்றுவான். 33 அமரர்க்கு முன் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே முன் காப்பவன் கோவிந்தன் என்பதால் கோவிந்தன் என்பதை சற்று அனுபவிப்போம். கோ என்றால் பூமி. இது பின்னால பாசுரத்தில் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போதே சொல்லி வைக்கிறேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கின்றேன். கோ என்றால் பூமி, விந்தன் என்றால் தலைவன், கோவிந்தன் என்றால் ஒன்றை தேடி நாடிப்போய் அடைபவன் என்றும் பொருள் கொள்ளலாம். இரண்யாட்சகனால் கடலிலே பூமாதேவியை மறைக்கப்பட்ட பொழுது வராக அவதாரம் எடுத்து மீட்டு கொண்டு வந்தான் அல்லவா அந்த கோவிந்தன். அந்த நினைவை எடுத்துக் கொள்ள வேண்டும். முன் காப்பவன். கோ என்றால் பசு, ஆணிரை. விந்தன் என்றால் மேய்ப்பவன், காப்பவன் என்று அர்த்தம் கொண்டால் கோவிந்தன் ஆணிரைகளை காத்து மேய்க்கின்ற கண்ணன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆயர்குலத்திலே தோன்றும் அணிவிளக்கு அல்லவா அவன். கோ என்றால் தலைவன் என்று ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் என்றால், விந்தன் என்றால் துதிக்கப்படுவர். தலைவன்னா எல்லோரும் தலைவருடைய புகழ் பாடுறது தான் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். வாழ்க வாழ்கன்ட்டு யாரையோ போய் வாழ்த்தின்னு இருக்கமே. எல்லாருக்கும் தலைவன், ஒரே தலைவன் யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனைத்தானே வாழ்த்தி வாழ்த்தி பாட வேண்டும். ஆகையினால்தான் இத்தனை பாசுரங்களிலும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வருகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே அனைவராலும் பாராட்டப்படுகின்ற தலைவன், போற்றப்படுகின்ற தலைவன், பணியப்படுகின்ற தலைவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன் என்ற திருநாமத்தினால் அறியப்படுகின்றான் என்று அனுபவிக்க வேண்டும். கோ என்றால் புலன்கள், அதாவது இந்திரியங்கள் என்று ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டால், விந்தன் என்பது அந்த புலன்களை வென்றவர், அடக்கி ஆள்பவர் என்று பொருள் கொண்டோம் என்றால், எம்பெருமான் கோவிந்தன் எப்படி நமக்கு நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கி நம்மை நல்வழிப்படுத்துகின்ற தலைவன் என்று நாம் அனுபவிக்கலாம்.
ரிஷிகேசன் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். ரிஷிகேசன் என்ன பண்றார்? நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்றார், நம்மை நல்வழிப்படுத்துகின்றார். நேற்று எப்படி அனுபவித்தோம்? நப்பிண்ணை பிராட்டி நீலாதேவி இந்திரியங்களுக்கு அதிபதி, அவள் கட்டுப்படுத்துகின்றாள் என்று அனுபவித்தோம் அல்லவா? ரிஷிகேச நாமத்தோடு இதை சேர்த்து அனுபவித்தோம் என்றால் இந்த ஆழ்ந்த தத்துவம் நமக்கு புரிய வரும். இப்படி கோவிந்த நாமத்துக்கு பலவிதமாக அர்த்தம் எடுத்துக்கொண்டால், ரக்ஷமாம் சரணாகதம் என்று அன்று சபையிலே கோவிந்த நாமத்தை சொன்னதனாலே தானே புடவை சுரந்தது. அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திரௌபதிக்கு புடவை சுரந்த விதத்தை என் நாட்டுப்புற பாடல்ல ரொம்ப அழகா சொல்லுவார். ஓட்டக்கைக்கும் யானைக்கைக்கும் காத தூரம், ஆனாலும் நடந்ததுவோ புடவை வியாபாரம்னு சொல்லுவார். அது என்ன ஓட்டக்கை? ஓட்டைன்னா என்ன? துவாரம். ஓட்டக்கைனா துவாரகை. அத்தின்னா யானை, அத்தினாபுரம். அதனால யானைக்கு எப்படி சொல்றார்? தும்பிக்கை. ஓட்டக்கைக்கும் தும்பிக்கைக்கும் காத தூரம், ரொம்ப தூரம், துவாரகைக்கும் அஸ்தினாபுரத்துக்கும். ஆனாலும் நடந்துதான் புடவை வியாபாரம்னா என்ன? எம்பெருமான் கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் புடரிகாட்சான்ட்டு பிரார்த்தனை பண்ண அடுத்த க்ஷணம் எம்பெருமான் புடவையாக கொண்டு சுரந்து அவளுடைய மானத்தை காப்பாற்றினான் அல்லவா? ஆகவே அடியார் துயர் தீர்க்கின்ற அந்த எம்பெருமானை சரணடைய வேண்டும். 33 அமரர்க்கு முன் வந்து, அங்கே யாரும் வந்து காப்பாற்றல. இந்த கஜேந்திரன் பல ஆயிரம் வருஷங்கள் என்னால் முடியும்ட்டு காப்பாற்றிக்க முயற்சி பண்ணா, முடியல. கடைசியில் சரணாகதி பண்ணா அதி மூலமே என்று அடுத்த க்ஷணம் வந்து காப்பாற்றிட்டார் இல்லையா பெருமாள். ஆகவே அடியவர் துயர் தீர்க்க முன் வருபவர் என்பதனால் 33 அமரர்க்கு முன் சென்று என்று ஒரு வார்த்தையை அமைத்து கொடுத்தால் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது இந்த கஜேந்திரனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கஜேந்திர மோட்சத்தை பற்றி ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்திருக்கின்றார். அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இவெல்லாம் பெரியவா அனுபவிச்சுருக்கான்றது மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு அடுத்துக்கு போகலாம். முதலே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கூவி அழைத்தால் ஓடி வருவான் கோவிந்தன் என்று. இதை ஆழ்வார்கள் பாசுரங்கள் மற்றும் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் மூலம் நாம் அனுபவத்திலே கொள்ளலாம். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று அடுத்து சொல்லுகின்றாள். முன் சென்று என்று ஆண்டாள் ஏன் அருளியுள்ளார் என்பதை ஓரளவுக்கு அனுபவித்தோம் அல்லவா? இப்போ இதை இப்படி அனுபவிச்சு பார்ப்போம். நம்ம சரணாகதின்னு உடனே நம்மாழ்வார் சரணாகதி நமக்கு மனசுல வந்துடுறது இல்லையா? நம்மாழ்வார் எப்படி சரணாகதி பண்ணார்? எவ்வளோ திவ்ய தேசத்து பெருமாளை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி சரணாகதி பண்ணி பார்த்தார். அவர் எதிர்பார்த்த அந்த சரணாகதியினுடைய பலன் கிடைக்கவில்லை. ஆனால் திருமலையப்பனிடம் ஸ்ரீனிவாசனிடம் போய் புகழொன்றுமில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அவன் திருவடியிலே போய் சரணாகதி பண்ண உடனே முன் வந்து நின்றான் எம்பெருமான். ஆகவே 33 அமரருக்கு முன் வந்தது. சரணாகதி பண்ணினால் முன்னே வருவான் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் பகவான் முன் வந்தான்? பற்றலர் வீயக்கோல் கையிற்கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றான். அப்போ தேர்தட்டில் முன்ன நின்னான்ட்டு ஒரு அனுபவித்து கொள்ளலாம். காலத்திலே முன்ன நிற்பான். துன்பம் வரும் என்று எதிர்பார்த்து தன்னுடைய அடியவனாகிய அடியவர்களை காக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்பதற்காக அம்பரீஷனிடம் அவனுக்கு பின்னால் துர்வாசரால் ஒரு கஷ்டம் வரப்போகின்றது என்பதை முன்னமே உணர்ந்து தன்னுடைய சக்கராயுதத்தையே அம்பரீஷனுக்கு தானமாக கொடுத்தான் அல்லவா எம்பெருமான். ஆகவே முன் வந்து காப்பவன். இந்த விருத்தாந்தங்கள்லாம் நம் மனசுல இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அமரர்க்கு முன் என்று அந்த வார்த்தையை அமைத்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்போ மகாபாரதத்துக்கு வாங்க. கர்ணன் ஏவிய நாகாஸ்திரம் என்னாச்சு? அர்ஜுனன் கிட்ட வருது. அப்போ என்ன பண்ணார்? முன் வந்து காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்? தன் கட்டை விரலால் தேரை ஒரு அழுத்தின உடனே கர்ணனுக்கு, அதுக்கு இன்னும் அந்த கர்ணன் நாகாஸ்திரத்துக்கு ஒரு சின்ன கதையும் இருக்கு. கர்ணனுடைய தேரோட்டி யாரு? சல்லியன். சல்லியன் ஒரு ராஜா. ஒரு ராஜாவை தனக்கு தேரோட்டி. இவன் யார்? தேரோட்டி மகன். ஒரு தேரோட்டி மகனுக்கு ராஜாவாகிய என்னை போய் தேரோட்ட வைத்து விட்டானே இந்த துரியோதனன் என்று சல்லியனுக்கு எப்பொழுதுமே ஒரு சலிப்பும் வெறுப்பும் இருந்து கொண்டே இருந்ததாம்.
ஆகையினால எப்பொழுதும் அவனுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ கர்ணன் என்ன பண்ணுவான், அந்த சல்லியனை எப்பொழுது பார்த்தாலும் நீ தேரோட்டுற வேலையை மட்டும் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணாதேன்ட்டு அவனை மட்டப்படுத்தி கொண்டே வருவான். அது மாதிரி தான் இந்த நாகாஸ்திரம் கர்ணன் அர்ஜுனன் மீது வீசும் பொழுது ஏற்கனவே கிருஷ்ணன் குந்தி மூலம் ஒரு வரன் வாங்கி கொண்டு விட்டான். என்ன வரம்? ஒரு தடவை தான் நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ணணும்ட்டு. அப்போ அர்ஜுனனை காப்பாற்றணும், தன்னுடைய அடியவனை காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் தேரை அழுத்துகின்றார். இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறான் சல்லியன், அர்ஜுனனுடைய மார்புக்கு நீ குறி வையின்னு சொல்கிறான். ஆனால் நீ என்னடா தேரோட்டி எனக்கு சொல்கிறது, நான் அவனுடைய கழுத்துக்கு மேலே குறி வைக்கிறேன்ட்டு குறி வச்சான். சுவாமி இங்கே தேரை ஒரு அழுத்தினார், தலைக்கு வச்ச குறி தலைப்பாயோடு போயிடுது. அதுதான் நம்ம பழமொழியாக சொல்கிறோம், தலைக்கு வைத்த குறி தலைப்பாயாக போய்விட்டு. ஆகவே இப்படி முன் காப்பவன் யார்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். எதுக்கு இந்த மகாபாரத கதையை இங்கே இழுத்துன்னு வந்தோம்னா, முன் காப்பவன். ஆண்டாள் நாச்சியார் ஒரு எழுத்தை கூட ஒரு அர்த்தம் இல்லாமல் உபயோகப்படுத்தவில்லை. ஒவ்வொரு பதத்திலும் ஒரு புராணத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றாள், ஒரு பூர்வ நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றாள் என்பதை ஆண்டாளுடைய ஏற்றம் ஒற்றை சொல்லிலே 1000 அர்த்தங்களை உள்ளே பதித்து விடுவாள். வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் என்று அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி மகாபாரதத்தில் இன்னும் சொல்லிட்டே போகலாம். கவச குண்டலத்தை கிருஷ்ணன் எப்படி வாங்கினார், அந்த கதையெல்லாம் முன் காப்பாற்றுகின்ற தத்துவத்துக்கு அதெல்லாம் ஒரு இதாகும். முன் காப்பாற்றுறது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, சூரியனையே சக்கராயுதத்தால் மறைத்தார். எதுக்காக? முன் காப்பாற்றுவதற்காக. யாரை காப்பாற்றணும்? ஜெயத்ரதனை அழிக்க வேண்டும். ஏன்னா அர்ஜுனனை கொல்லுவேன் சூரியன் மறைவதற்குள் என்று அவன் சபதம் எடுத்தான் இல்லையா? அதிலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து இரவு வந்துவிட்டது என்றதனால் அவன் வெளியில் வரும் பொழுது சக்கராயுதம் விலக சூரியன் தெரிய இங்கு சம்ஹாரம் நடந்துவிட்டது. இப்படி முன் காப்பவன் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் முன் சென்று காப்பவன் கோவிந்தனாகிய கண்ணன். துன்பம் வரும் பொழுது அடியார்களை காப்பவன் கோவிந்தனாகிய கண்ணன் என்று நினைத்துத்தான் கண்ணனை இங்கு துயிலிழப்ப தோயோவாய் வந்தோம், துயிலிழப் பாடுவோம், மணிக்கதவம் தாழ்திறவாய், நப்பினை தேவியே கைவலை கொழுங்க கதவம் திறவாய், எங்களுக்கு அருள் புரிவாய், புருஷகாரம் பண்ணி எங்களை கண்ணனுடன் சேர்த்து விடு என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் வேண்டுவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி தூயமாய் நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து உன்னை கேட்டு வேண்டுகின்றோமே கண்ணா, நீயும் வரவில்லை. தாயாராகிய நீலாதேவியாகிய நப்பிண்ணி மூலம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம், அப்பொழுதும் வராமல் இன்னும் மௌனமாக இருப்பது ஏன் என்பதற்கு நேற்றைய பாசுரத்திலே ஏன் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு தாத்பரியத்தை பார்த்தோம். அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த பக்தர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அதாவது ஆண்டாள் தன்னை முன்னிறுத்தி கோபியர்களை முன்னிறுத்தி ஜீவாத்மாக்களாகிய நம்மை சொல்லுகின்றாள் என்றுதான் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆழ்வார் என்ன சொல்றார், எப்படி அனுபவிச்சார் பெருமாளை? உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று அனுபவித்தார் அல்லவா? சகலமும் எம்பெருமான். ஆழ்வார் இன்னொரு விதத்தில் எப்படி என்றார், பார்க்கின்ற பொருள் எல்லாம் கண்ணனையே பார்த்தார். காக்கை சிறகனிலே நந்தலாலா உன் கரிய நிறம் காணுகின்றேன் நந்தலாலா என்று பாரதியார் பாடினார். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, அந்த அளவுக்கு ஞானம் மிகுந்து விட்டால் பார்ப்பதெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூபமாகத்தான் தெரியும். ஆகையினால்தான் நேற்றைய பாசுரத்திலே நப்பினை நாச்சியாரே, உனக்கு எது தகவு எது தகமை? கண்ணன் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று எண்ணிக்கொள்ளாதே. கண்ணன் எல்லாருக்கும் பொதுவானவன், எங்களுக்கும் அவனை கொடு என்று நேற்று அனுபவித்தோம் அல்லவா? அப்போ கூட இந்த நம்ம பார்க்க பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோன்னு பாட்டு ரசிக்கிறோம் இல்லையா? அதை சொன்னோம் இல்லையா? அதை நினைச்சுக்கோங்க. இப்போ அதை நினைத்துத்தான் இங்கு எம்பெருமான் கண்ணன் தாயை விட பரிந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அவனை கூவி அழைத்தால் கோவிந்தன் ஓடோடி வருவான் என்பதை உணர்த்துவதுதான் ஆழ்வார் சொன்னது நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இத்தனை விருத்தாந்தங்களை நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்காக முன் அத்தனை செய்தாயே கண்ணா,
நாங்கள் உன் வாயிற்கடையிலே நிற்கின்றோம், எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா, எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று இந்த பாசுரத்திலே நாச்சியார் எம்பெருமானிடம் பிரார்த்திப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். உன்னையே நினைத்து உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே உருகுகின்ற எங்களை காப்பாற்ற மாட்டாயா கண்ணா, கடலமுதான பிராட்டியை அகலகில்லேன் என்று எப்பொழுதும் உன் திருமார்பிலே வைத்திருக்கின்றாயே, எங்களை என்ன செய்ய உத்தேசித்திருக்கின்றாய், உன் மனத்திலே என்ன நினைக்கின்றாய் என்று ஆண்டாள் தன் தோழியர்களுடன் இங்கு வந்து நப்பின்னையை முன்னிறுத்தி, நப்பின்னையை தாயாராக முன்னிறுத்தி பிரார்த்திப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று சொன்னார். ஏற்கனவே பிரதிபத அர்த்தம் அனுபவிக்கும் பொழுது சொன்னேன், கப்பம் என்றால் கம்பனம் என்ற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் திரிபு. கப்பம் என்று விட்டது. கப்பம் என்றால் நடுக்கம்னு ஒரு பெயர், ஒரு அர்த்தம் இருக்கின்றது. மன நடுக்கம், அச்சம், குழப்பம் என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் இருக்கின்றது. அப்போ கப்பம் தவிர்க்கும் என்றால் கலியே துயிலழாய் என்று சொல்லுகின்றால், கப்பம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா திரை, வரி, வட்டி, காணிக்கை. இப்போ ரெண்டு அர்த்தத்திலையும் அனுபவிப்போம். எதிரிகளுக்கு கப்பம் தவிர்ப்பான், அதாவது நம்மை காப்பாற்றுவதற்காக எதிரிகளுக்கு நடுக்கத்தை கொடுப்பான் என்று ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம் எதிர்மறை அர்த்தமாக. கப்பம் தவிர்ப்பான் என்பதை எதிரிகளை அழித்து நம்மை காப்பாற்றியதால் நாம் அவனுக்கு செய்கின்ற காணிக்கை நம்மையே அவனுக்கு கொடுத்து விடுவது, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று நம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவது என்றும் நாம் அனுபவிக்கலாம். இப்படி நமக்கு துன்பம் வராதபடி ஒருவர் நம்மை காத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒருத்தர் ரட்சகம் பண்ணுறாருன்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கை முறையில் அனுபவித்தோம். நம்மை ஒருவர் காப்பாற்றுகின்றார் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம், அரசாங்கம் நம்மை காப்பாற்றுகிறதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அரசாங்கம் காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வரி கட்டுறோம். பலவிதமான வரி நம்மகிட்ட வசூல் பண்ணுறாருல, எதுக்காக காட்டுறோம், நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில தானே வரி கட்டுறோம். அதுபோன்று எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்காக எம்பெருமானுக்கு காணிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம். அப்படி கப்பம் தவிர்க்கிறது காணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் எம்பெருமானுக்கு நாங்களே கப்பம், நாங்கள் தான் காணிக்கை என்று இதை அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் கண்ணன் என்ன சொன்னார், எப்பொழுதெல்லாம் அடியவர்கள் துன்பப்படுகின்றார்களோ, எப்பொழுது எல்லாம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் பண்ணி காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அல்லவா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்யானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையிலே பகவான் சொன்னான் அல்லவா. எப்பொழுது எல்லாம் தர்மம் நசுங்கி அதர்மம் தலை தூக்குகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அடியவர்களாகிய நல்லவர்கள் நசுக்கப்படுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நான் முன் வந்து காப்பாற்றுகின்றேன், யுகந்தோறும் வந்து காப்பாற்றுகின்றேன் என்று எம்பெருமான் பகவத்கீதையிலே நமக்கு ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்தான் அல்லவா. அதை நினைத்துத்தான் ஆண்டாள் கப்பம் தவிர்க்கும் கலியே, எங்களுடைய கஷ்டங்களை போக்குகின்ற கலியே, கோவிந்த நாமமே என்று சொல்கின்றார். கலி என்பதற்கு சப்தம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. அதை பின்னால் இன்னும் அடுத்த வரியில் அதை அனுபவிப்போம். இப்போ கீதையிலே பகவான் கப்பம் தவிர்க்கும் என்று சொன்னதை கீதையிலே பகவான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் அடையாளமாக எடுத்துக்கொண்டு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் எம்பெருமான் கண்ணன் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ கலி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கின்றார். கலி என்றால் என்ன, சப்தம், ஒலி, ஓசை. இப்போ இந்த சப்தம், ஒலி, ஓசை என்று எடுத்துக்கொண்டால் எப்படி கப்பம் தவிர்க்கும் கலியே என்று சொல்கின்றார். எம்பெருமானை விட எம்பெருமானுடைய திருநாமத்திற்கு ஏற்றம் அதிகம் என்பது நம் சம்பிரதாயத்திலே நாம் உணர்வது. கோவிந்தா பண்டரீகாட்சா என்று அவள் அலறிய பொழுது ஓடி வந்தது இது கோவிந்த நாமம்தான் மென்னை எம்பெருமானுக்கு முன்னே வந்து காப்பாற்றியது என்று அனுபவிப்பார்கள். ஆதிமூலமே என்று அவன் அலறிய பொழுது எது வந்தது, அந்த கோவிந்த நாமத்தை சொன்னதனால் எம்பெருமான் ஓடி வந்தான். ஆகவே நேமியை விட நாமம் உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே கலி என்பது சப்தம் என்று
ஒலி சப்தம் என்று தானே அதற்கு ஓசை ஒலி சப்தம் என்று அதற்கு அர்த்தம். ஆகவே கலி என்பது சப்தம் என்றால் எம்பெருமானுடைய திருநாமம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நடுக்கம் தீர்க்கின்ற கலியே, எங்களுடைய துன்பத்தை போக்குகின்ற சப்தமே. என்ன சப்தம்? நாராயண நாமம் என்ற அந்த சப்தம், கோவிந்த நாமம் என்ற எம்பெருமானுடைய திருநாமம். அந்த சப்தத்தை தான் இங்கு நாடி வந்த எங்களை காப்பதுதானே உன்னுடைய இரட்சகத்தன்மை. அந்த இரட்சகத்தன்மையை உனக்கு உணர்த்துவதற்காக உன்னுடைய திருநாமங்களை சொல்லி அழைக்கின்றோம் என்று அனுபவிக்கலாம். நடுங்கிய தேவர்களுடைய நடுக்கத்தை உடனடியாக தீர்த்தாயே, உன்னையே வேண்டி தவம் இருக்கின்றோமே, எங்களுடைய நடுக்கம் பக்தி நடுக்கத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அனுகிரகிக்க மாட்டாயா என்று கேட்பதாக அனுபவிக்கலாம். இப்படி எங்களுடைய காதல் நடுக்க, அதாவது அன்பின் நடுக்கத்தை, எங்களுடைய பாசத்தின் நடுக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த கலி என்ற வார்த்தைக்கு எம்பெருமானுடைய திருநாமங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இதற்கு ஆதாரமாக நாம் அஜாமில வியாக்கியானத்தில் என்ன சொல்லியிருக்கின்றது என்று அனுபவிக்கலாம். கண்டாகர்ண விருத்தாந்தத்திலே என்ன சொல்லியிருக்கின்றது என்று அனுபவிக்கலாம். அந்த நாராயண சப்தம், கோவிந்த நாமத்தினுடைய சப்தம் எப்படியெல்லாம் காப்பாற்றுகின்றது என்பதை இந்த விருத்தாந்தங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த விருத்தாந்தங்களிலே சொல்லியிருக்கின்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு தெரிய வரும். இப்படி கப்பம் தவிர்க்கும் கலியே, கோவிந்த நாமமே துயிலழாய், நாராயண நாமமே துயிலழாய் என்று அந்த கலி என்ற வார்த்தையிலே எம்பெருமானுடைய திருநாமங்களை வைத்து சொல்லுகின்றார். இப்போ இதுல ஒரு சூட்சமமான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கணும். என்ன சூட்சமம்? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று எம்பெருமானுக்கு தான் நம்ம மங்களா துயில் எழுப்புவதற்காக சுப்பிரபாதம் பாடுவோம். காத்தால கதிரவன் குணந்து சிகரம் வந்தடைந்தான்ட்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். ஆனா இங்க யாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்றா ஆண்டாள்? கலி, அதாவது சப்தத்திற்கு, ஓசைக்கு, எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். ஆகவே நேமிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதை விட நாமத்திற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது, எம்பெருமானுடைய திருநாமத்திற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது என்று பகவானுடைய திருநாமத்திற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி எம்பெருமானாகிய அந்த திருமந்திரத்தை எழுப்புவதற்காக எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எழுப்புகின்றால் கலியே துயிலழாய், நாராயணா துயிலழாய் என்பதற்கு நாராயண நாமமே துயிலழாய், கோவிந்த நாமமே துயிலழாய் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இதைத்தான் ஆழ்வார் எப்படி சொன்னார்? அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். எது? நாராயண நாமம். குலம் தரும், செல்வம் தந்திடும் பாசுரம் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? நல்ல குலத்தை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், அடியவர்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகச் செய்யும். எதுவென்றால் நாராயணா என்ற நாமத்தை அடியேன் தெரிந்து கொண்டேனே என்று ஆழ்வார் சொன்னார் அல்லவா? அப்போ நேமி கொடுக்காததை கூட எம்பெருமானுடைய திருநாமம் கொடுக்கும் என்பதைத்தான் கலியே துயிலழாய், நாராயண நாமமே துயிலழாய், கேசவ நாமமே துயிலழாய் என்று ஆண்டாள் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்று அந்த கலியே துயிலழாய் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். அடுத்து செப்பமுடையாய். செப்பம் என்றால் நேர்மையான சொரூபத்தை கொண்டவனே, வலிமை மிக்கவனே என்று எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை இங்கு ஆண்டாள் நினைவுபடுத்துகின்றார். திரளுடையாய் என்றால் சர்வ லோகங்களிலும் அணுவிற்கும் அணுவாக மிகத்துக்கும் மிகவாக இருக்கின்றாயே என்று அனுபவிக்கின்றார். இப்படி அவன் இல்லாத இடம் எங்கு இருக்கின்றது? அவன் எங்கும் இருக்கின்ற சர்வ வியாபி என்று எம்பெருமானை நமக்கு அடையாளம் காட்டி திரளுடையாய், எங்கும் நிறைந்திருக்கின்ற திரளுடையாய், வேண்டிய பொழுது எப்படி வேண்டுமானாலும் உருவம் எடுத்துக்கொள்கின்ற திரளையுடையாய் என்று அனுபவிக்க வேண்டும். செப்பமுடையாய், திரளுடையாய் என்று சொல்லுகின்றாள். ஆனால் இதே நாச்சியார் தான் எம்பெருமானை சற்று இலக்காரமாக சொல்லுவது போன்று என்ன சொன்னால் நாச்சியார் திருமொழியிலே ஏலா பொய்கள் உரைப்பான் என்று சொல்லுவார்.
அப்போ நேர்மையுடையாய் என்று சொல்லிட்டு பொய் உரைப்பாய் என்று சொல்லுகின்றாளே என்றால் இது வஞ்சக புகழ்ச்சி. நமக்கு ரொம்ப வேண்டியவால எதிர்மறையா சொல்லி நம்ம அனுபவிப்போம் இல்லையா? அது மாதிரி வஞ்சக புகழ்ச்சி அணியாக எம்பெருமான் பொய் சொல்வது போல் தோன்றினாலும் அது பொய் அல்ல. அது ஒரு உண்மையை நிலைநிறுத்துவதற்காக இப்படி செய்து அப்படி காட்டுவது என்று எம்பெருமானுடைய லீலைகள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி செப்பமுடையாய் திரளுடையாய் என்று சொல்லுகின்றாள். இதைத்தான் செப்பம் திரள் என்றால் என்ன என்பதை பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை மனதிலே கொண்டு அனுபவிப்போம். சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யாஸ்தி ந பிரியாக ஏ பஜந்தி துவாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியகம் என்று பகவத்கீதையிலே 9வது அத்தியாயத்திலே 29வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார் பகவான்னா, நான் எல்லா உயிர்களையும் சமமாக நிறைந்திருக்கின்றேன், எல்லா உயிர்களிலும் நான் பரவி இருக்கின்றேன், எனக்கு இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடே கிடையாது. ஆனால் யார் என்னை பிரேமையுடனும் பக்தியுடனும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடம் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். இது என்ன வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த பைத்தியக்கார டாக்டர் மாதிரி சொல்றாருன்னு நினைக்கப்படாது. இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற விருப்பு வெறுப்பு கிடையாது, அது என்னுடைய பொதுவான நிலை. ஆனாலும் எந்த பக்தன் பிரேமையோடு அன்போடு என்னை சரணாகதி பண்ணுகின்றானோ அவனிடம் நான் இருக்கின்றேன், என்னிடம் அவன் இருக்கின்றான். அவனிடம் நான் இருக்கின்றேன், என்னிடம் அவன் இருக்கின்றான் என்ற இந்த தத்துவத்தை ஆண்டாள் பின்னால் ஒரு பதத்துல சொல்ல போறா. அந்த பதம் வரும்போது அதை பார்க்கிறேன். இப்படி இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை மனதிலே கொண்டோம் என்றால், எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ணுகின்ற அடியவர்களிடம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எம்பெருமானை வேண்டி நிற்கின்ற அடியவர்களிடம் எம்பெருமான் உள்ளுரைகின்றான். அவர்களுடைய ஹிருதயத்திலே நிரந்தரமாக அந்தர்யாமியாக தங்கிவிடுகின்றான் என்பதுதான் தத்துவம். ஆகவே செப்பமுடையாய் திரளுடையாய், இப்படி இந்த ஜீவாத்மாக்களுடைய மனசிலே அந்தர்யாமியாக மறைந்து இருக்கின்ற திரளை உடையவனே, என் கண்ணனே என்று அவனை அனுபவிக்க வேண்டும். அடுத்து வெப்பம் கொடுக்கும் விமலாய் என்று சொன்னால், விமலா விமலன் என்றால் என்ன? இப்போ நம்ம ஆழ்வார் பாசுரத்துக்கு போவோம். அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் என்று அடுக்கிக் கொண்டே போகின்றார் ஆழ்வார். எப்படி அனுபவிச்சிருக்கார்? அமலன் என்றால் பாவங்களை அழிப்பவன், விமலன் என்றால் அஞ்ஞானம் என்ற தோஷத்தை அற்றவன், நிமலன் என்றால் விரோதிகளால் நெருங்க முடியாதவன், நிர்மலன் என்றால் தன்னை அண்டும் அடியவர்களிடம் குறை காணாதவன், செப்பமுடையாய். இப்படி எளிமையாக, கருணையின் உருவாக, தைரியத்தை உடையவனாக, எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவனாக இருப்பவனே எங்கள் கண்ணா, திரளுடையாய், எப்படிப்பட்ட திரள் உனக்கு, எங்களை ஏற்றுக்கொள்ளுவாயாக என்று ஆண்டாள் பிரார்த்திப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை வைத்துத்தான் அமலநாதிபிரான் என்ற பாசுரத்தில் என்ற பிரபந்தத்திலே ஆழ்வார் எப்படி அனுபவிச்சார்? திருப்பான ஆழ்வார், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், விண்ணபர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன், நீள்மதில் அரங்கத்து அம்மான், திருக்கமல பாதம் என் கண்ணுள்ளன ஒக்கின்றதே என்று ஆழ்வார் பாசுரத்தை தொடங்கினார் அல்லவா? அதை நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி எம்பெருமானை நினைப்பவர்களுக்கு எம்பெருமான் அவர்கள் உள்ளத்திலே உரைகின்ற திரளை உடையவன். இதைத்தான் பகவத்கீதையிலே எம்பெருமான் எடுத்து காட்டினான். யார் என்னை சரணாகதி பண்ணி அன்புடன் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களிடம் நானும் என்னில் அவர்களும் இருக்கின்றார்கள் என்று பகவத்கீதை ஸ்லோகத்தில் அனுபவித்தோம் அல்லவா? அதைத்தான் அமலநாதிபிரான் பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவித்தார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். செப்பமுடையாய் திரளுடையாய், இப்படிப்பட்ட சாமர்த்தியம் கொண்டவனே, நீ இல்லாத இடம் எது? ஆகவே எங்கள் இதயத்தில் நீ இருந்தாலும் நாங்கள் உன்னை வேண்டி விரும்பி இங்கு நிற்கின்றோமே, எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு எங்களுடன் கலந்து விடு என்று ஆண்டாள் பிரார்த்திப்பதாக, இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானிடம் லயமாக வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் இந்த பாசுரத்தை எப்படி ஆரம்பித்தால்,
33 அமரருக்கு தேவர்களை சொல்லி ஆரம்பிக்கின்றார். இப்போ தேவர்களுக்கும் எட்டாதவன் யார்? எம்பெருமான். அவர்களுக்கு காரியம் என்னன்னா அவர்கள் துயர் துடைப்பதற்காக வந்து அனுகிரகம் பண்ணுவான். ஆனால் தேவர்களால் கூட எம்பெருமானை முழுமையாக உணர முடியாது. தேவர்கள் அவனை நினைத்தார், அவர்கள் நினைப்பதை விட ஒருபடி மேலே போய் நிற்பானாம். இப்படி நமக்கு வேதம் சொல்லுகின்றது. நம்ம புருஷ சுத்தம் சேவிக்கின்ற மொழி எப்படி ஆரம்பிக்கிறோம்? சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்தாம் அத்யதிஷ்டதசாங்குலம். நீ தேவர்கள் எம்பெருமானை போய் அவரை பிடிக்கணும்னு நினைச்சால்னா அவளோட ஒருபடி மேலே போய் ஒரு 10 அங்குலம் மேலே போய் நிற்பாராம். தேவர்களை விட உயர்ந்த பிரஜாபதிகள் பரபிரம்மத்தை போய் பிடிக்கணும்னு நினைச்சால்னா அவர்களை விட 10 அங்குலம் உயரத்தில் போய் நிற்பாராம். அந்த அவர்களை விட பெரிய பிரம்மா போய் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று போனால் அவரை விட 10 அங்குலம் உயரத்திலே நிற்பாராம். இப்படி எட்டுபவர்களை எட்டாமல் செல்லுகின்ற அந்த எம்பெருமான், எட்டுக்கு உடைய அந்த எம்பெருமான், அஷ்டாட்சர ஸ்வரூபமாகிய அந்த எம்பெருமான் நமக்கு எட்டினவனாக இருக்கின்றான். நமக்கு என்றால் யாருக்கு? அவனிடம் சரணாகதி பண்ணினவர்களுக்கு உடனே கிடைத்து விடுகின்றான். எட்டாதவர்களுக்கு, அந்த தேவர்களுக்கெல்லாம் எட்டாத அந்த எம்பெருமான் சரணாகதி பண்ணுகின்ற அடியவர்களுக்கு எட்டுகின்றவனாக ஆகின்றான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் அதைவிட 10 அங்குலம் உயரத்திலே போய்கொண்டே இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திரள், அந்த பரத்துவத்தை தான் ஆண்டாள் இங்கு திரளுடையாய் என்ற வார்த்தையிலே சொல்லியிருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொன்னது. அனோரணியான் மகதோமகியான், அணுவுக்கும் அணுவானவன், பெரிதுக்கும் மிக பெரிதானவன் என்று அவன் இல்லாத இடமில்லை, வியாபிக்காத இடமில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது வேதம். அதைத்தான் இங்கு திரளுடையாய் என்ற ஒற்றை சொல்லிலே நமக்கு ஆண்டாள் எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் திருமழிசை பிறார் எம்பெருமானுடைய அந்த திரளை எப்படி சொன்னார்? திருவிக்கிரம அவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது சொல்லுகின்றார். வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் ஓங்கி உலகளந்து உத்தமன் இல்லையா அவன். அந்த 3வது பாசுரம் அனுபவிக்கும் பொழுது அனுபவித்ததை இப்பொழுதும் சொல்லுகின்றேன். சுருக்குவாரை என்றியே சுருங்கினாய், சுருங்கியும் பெருக்குவாரை என்றியே பெருக்கிழமைது பெற்றியோய் என்று அவனுடைய திரளை சொல்லுவார் ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே. இப்படி திருமழிசை பிரான் சொன்னது எது? எம்பெருமானுடைய திரளை. வாமனனாக குறுகி வந்தான். யாரால வந்தான்? அவனுடைய சங்கல்பத்தினால் வாமனனாக குறுகி வந்தான். அதே அவனுடைய சங்கல்பத்தினால் திருவிக்கிரமாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றான் அல்லவா? அதுதான் எம்பெருமானுடைய திரள் என்று ஆழ்வார் அனுபவித்ததை இங்கு திரளுடையாய் என்ற ஒற்றை சொல்லிலே ஆண்டாள் அனுபவித்து செல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். விமலன் என்று சொல்லுகின்றாள். விமலன் என்றால் மலங்கள் அற்றவன் என்று நாம் அர்த்தம். மலம் என்றால் தோஷம். மலம்னா நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வார்த்தையில நினைக்க கூடாது. மலம் என்றால் தோஷங்கள். தோஷங்கள் அற்றவன். தோஷங்கள் என்றால் எந்தவித பாபங்களுமே இல்லாதவன். அவன் நிர்மலன். அவனுக்கு சர்வ சுத்தன். அவனுக்கு சுத்தம்தான் அவன் என்று விமலன் என்ற வார்த்தையிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதை முண்டக உபநிஷத்திலே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி வேத வாக்கியத்தை எடுத்து காட்டி கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம். ஒரு மரத்துல 2 பட்சிகள் உட்கார்ந்துட்டு இருந்தன. மரத்துல நிறைய பழங்கள் இருந்தது. ஒரு பட்சி, அதாவது பறவை, அந்த பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிட்டது. ஆனா அவ்வளவு சாப்பிட்டும் அது இழைத்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்னொரு பறவை எதையும் சாப்பிடாமல் பார்த்து கொண்டே இருந்தது. அது நல்லா புஷ்டியா இருந்ததுன்ட்டு முண்டக உபநிஷத்தில். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பொதுவான அர்த்தம். ஆனால் அதனுடைய தாத்பரியம் மரம் என்பது இந்த சரீரம். அந்த ஸ்லோகம் என்னன்னா, துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்ளம் ஸ்வாத்திவத்தி யனஸ்னன் அந்ய அபிஷாகசீதி என்பது ஸ்லோகம். அதாவது ஒரு மரம், அந்த மரத்திலே 2 பறவைகள், அந்த மரத்திலே பல கனிகள். ஒரு பறவை அந்த கனிகளை உண்கின்றது, ஒரு பறவை அந்த மரத்திலே இருக்கின்ற கனிகளை உண்ணாமல் இருக்கின்றது. உண்ணுகின்ற பறவை இழைத்து கொண்டே போகின்றது, உண்ணாமல் இருக்கின்ற பறவை பெருத்து கொண்டே போகின்றது என்று உபநிஷத் சொல்லுகின்றது. என்ன சொல்றது இதுல? இந்த சரீரம்தான் அந்த மரம்.
பழங்கள் நம்முடைய பாப புண்ணியங்கள். பழம் உண்ணுகின்ற பறவை நாம் ஜீவாத்மாக்களாகிய நாம், பழம் உண்ணாத பறவை அந்தர்யாமியாகிய நம் ஹிருதயத்திலே இருக்கின்ற அந்த எம்பெருமான் என்பதை இந்த உபனிஷத் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதுதான் திரளுடையாய் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் சொன்னார். சன்மம் பல பல, ஜன்மம் நம்ம சொல்றது அவர் சன்மம் சொல்லுவோம். சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் ஒன்மையுடைய உலக்கையன் வால் தண்டு கொண்டு புல்லூர்ந்து உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாலைப்படை பொருதும் என்று திருவாய்மொழி பாசுரத்திலே நம்மாழ்வார் அனுபவித்தார். இப்படி இதுதான் எம்பெருமானுடைய திரள். எப்படி பல பல ஜென்மங்கள், அவன் எத்தனை பிறவி எடுத்தான்றது அவனுக்கு நமக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். பல பிறவிகள் எடுத்து பல பல பிறவிகளில் நம்மை பல பல பெயர்களில் காப்பாற்றி இருக்கின்றான் என்பதை சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்குடு சக்கரம் பஞ்ச ஆயுதங்களையும் கையிலே கொண்டு ஏந்தி வருகின்ற எளியவன், அத்தகைய திரள் உடையவன் என்று ஆழ்வார் அனுபவித்தார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்பியுமானான் என்று பெரிய திருமொழி பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அனுபவிப்பார். எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களை சொல்லி அனுபவிப்பார். இதுதான் எம்பெருமானுடைய திரளை உணர்த்துவது. உண்ணாதவன், இப்போ உபநிஷத்துல பார்ப்போம், உண்ணாதவன் யாரு? எம்பெருமான். உண்ணாத பறவைன்னு அனுபவிச்சோம் இல்லையா? அந்த உண்ணாதவன் உண்ணும் குலத்தில் வந்து பிறந்தான். நாம் என்ன பண்றோம்? உண்டியே உடையே என்று உண்டு வாழ்ந்து விடுகின்றோம். ஆகவே மனிதனாக வந்து பிறந்தான். எப்படி பிறந்தான்? கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணினான். எதற்காக அவதாரம் பண்ணினான்? நம்மை ரட்சணம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணினான். ஆகவே உண்ணாதவன் உண்ணும் குலத்தில் வந்து பிறந்தான் என்பது அவன் அகர்மவசியன் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான். மனிதனாக ராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுத்தாலும் தன்னை கர்மங்கள் தீண்டாது என்பதை வாழ்ந்து காட்டி சென்றவன் எம்பெருமான். அதைத்தான் பகவத்கீதையிலே சொல்லுவான். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்மிருஹா இதிமாம் யோ அபிஜானாதி கர்மபிர் நசபத்யதே என்று சொல்லுவான். அதாவது செயல்களின் தன்மைகளோ என்னை ஒட்டாது, கர்ம பலனில் எனக்கு ஈடுபாடு கிடையாது, நான் நன்மைக்காகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவுமே செயல்புரிகின்றேன். ஆகையினால் செய்யும் செயல்புரிகின்றதனால் ஏற்படுகின்ற பலன் நான் கர்த்தாய் என்ற உணர்வு எனக்கு கிடையாது. அதனால் என்னை செய்கின்ற செயலோ அதனுடைய பலன்களோ எவ்விதத்திலும் பாதிக்காது என்று பகவான் சொன்னான் அல்லவா? அப்படி யார் என்னை உணர்கின்றார்களோ அவர்கள் என்னை உணர்கின்றார்கள், நான் அவர்களை உணர்கின்றேன் என்பது இந்த ஸ்லோகத்திலே பகவான் சொன்னது. ஆகவே அதனால்தான் நாம் என்ன பண்றோம்? எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிடுகிறோம். இது என்னது கிடையாது, நான் ஒரு கருவி. உன்னுடைய சங்கல்பத்தினால் இப்படி செய் என்று என்னை ஒரு கருவியாக வைத்து இந்த செயலை நீ செய்கின்றாய். இந்த செயலுடைய பலன் அனைத்தும் உன்னையே சாரும் என்று எம்பெருமானிடம் சமர்ப்பித்து விட்டோம் என்றால் நாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பதை உணர்த்துவதுதான் பகவத்கீதையிலே எம்பெருமான் நமக்கு எடுத்து காட்டியது. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலும் உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த எம்பெருமானுடைய திரள் அடியவர்களுக்கு அவன் அடங்கி போய் விடுவான். இப்போ புருஷ சுத்தம் வாக்கியத்தை, வேத வாக்கியத்தை நினைத்து தேவர்கள் அவனை எட்ட நினைத்தால் ஒரு 10 அங்குலம் உயரமா போயிடுவான். பிரஜாபதி எட்ட நினைத்தால் அதை விட 10 அங்குலம் உயரம் போயிடுவான்னு பிரம்மா வரையில் அனுபவித்து யாராலும் எட்ட முடியாதவன் எம்பெருமான்ட்டு நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? ஆனால் அவன் யாருக்கு எட்டுபவனாக இருக்கின்றான்? சேதனர்களாகிய நமக்கு யார் அவனிடம் சரணாகதி பண்ணுகின்றார்களோ, அந்த சரணாகதியை யார் பூரணமாக பண்ணுகின்றார்களோ, அந்த சரணாகதியை யார் திட சித்தத்துடன் வைராகியத்துடன் பூர்ணமான விசுவாசத்துடன் பூர்ணமான நம்பிக்கையுடன் பகவான் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் யார் சரணாகதி பண்ணுகின்றார்களோ அந்த சரணாகதியை பகவான் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதற்கு உபநிஷத்திலே ஒரு கதை மூலம் நமக்கு எடுத்துக்காட்டும் வேதம். என்ன பண்றார்? தேவாசுர யுத்தம் நடக்கின்றது. தேவர்கள் வழக்கம் போல எம்பெருமானுடைய கிருப்பையினால தேவாசுர யுத்தம் நடக்கும் போதெல்லாம்
அதர்மத்தை அழிப்பது, அரக்கர்கள் அதர்மமாக வருகின்ற பொழுது அவர்களை அழித்து தேவர்களை வாழ வைத்தான் எம்பெருமான்றது எல்லாருக்கும் தெரியும். தர்மத்தை காப்பாற்றுகின்றேன் என்று அதர்மத்தை அழிப்பது எம்பெருமானுடைய சங்கல்பம். அதுதான் நம்ம சம்பவாமி யுகே யுகேன்ட்டு எம்பெருமான் சொன்னதை நாம் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு க்ஷீணம் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் தர்மம் வாடுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது நான் வருவேன் என்று சொன்னான் அல்லவா. அது மாதிரி தேவாசுர யுத்தத்திலே அசுரர்கள் தீங்கு செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த தீமையிலிருந்து எம்பெருமான் தேவர்களை காப்பாற்றினான். அப்போ இந்திரன் என்ன நினைச்சான், தன்னுடைய பராக்கிரமத்தினால்தான் நான் அசுரர்களை அழித்து விட்டேன். ஆனா யாரால் அந்த இது நடந்தது? எம்பெருமானுடைய பராக்கிரமத்தினால் நடந்தது. ஆனால் இந்திரன் அகம்பாவம் கொண்டு என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் அசுரர்களை மாய்த்து விட்டேன் என்று நினைத்தானாம். உடனே இவனுடைய அகம்பாவத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஒரு பிரகத் பூதமாக, ஒரு பெரிய பூதமாக எதிர நின்றாராம். எதிர நின்ன பொழுது உடனே இவன் தான் இந்திரனுக்கு தான் தலக்கணம் தலைமையில ஏறி போய் நிற்கிறது இல்லையா. தன்னுடைய மற்ற தேவர்களை உடனே வாயு தேவனை கூப்பிட்டார். போய் அந்த பூதத்தை அழித்து விட்டு வா என்று சொன்னார். அப்போ வாயுதேவன் பூதத்திட்ட வந்த உடனே அந்த பூதம் சொல்லித்தான், ஒரு சின்ன துரும்பு எடுத்து எதிர வச்சு, இந்த துரும்பை நகர்த்தி விட்டு என்னை நீ என்னுடன் நீ சண்டை போடுறதுக்கு வான்னுத்தான். வாயுதேவன் முயன்று முயன்று பார்த்தான், அந்த துரும்பு நகர்த்த முடியவில்லை என்று வந்து விட்டான். உடனே அக்னியை கூப்பிட்டு, அக்னி தேவனே நீ போய் அந்த துரும்பை பொசுக்கி விட்டு வா என்று சொன்னான். அக்னி தேவன் போனான், துரும்பை பொசுக்க முடியவில்லை. இப்படி இந்த மற்ற தேவர்கள் எல்லாம் முடியலன்ட்டு வந்த உடனே இந்திரன் அகம்பாவத்தினுடைய உச்சியில் இருப்பவன், நான் போய் அந்த பூதத்தை அழிக்கின்றேன் என்று போய் அழிக்க பார்த்தான், முடியவில்லை. உடனே சாஷ்டாங்கமா அது காலில் விழுந்து எப்படியாவது மறைஞ்சு போயிட்டு என்னை பேரை காப்பாத்துனானான். உடனே பூதம் மறைந்து விட்டது. சரணாகதி பண்ண உடனே யார் பூதமா வந்தது? எம்பெருமான். மறைந்து விட்டது. மறுபடியும் அவனுக்கு அகம்பாவம் தலைக்கேறி விட்டது. பார்த்தீங்களா தேவர்களே, நீங்கள்லாம் போனீங்க, வாயு தேவனே உன்னால முடியல, அக்னி தேவனே உன்னால முடியல, நான் பார் தேவாதி தேவன் நான் இந்திரன், நான் போன உடனே அந்த பூதம் ஓடி போயிடுத்து பாரு, என்னை பார்த்து பயந்து போயிடுத்துன்னு நான். எப்படி இருக்கு? இவன் போய் சரணாகதி பண்ணதனால் அவனை ரட்சித்து பூதம் மறைந்தது. உடனே பார்வதி தேவி அங்கு தோன்றி, இந்திரா கர்வம் கொள்ளாதே, இந்த பிரகத் பூதமாக வந்தது யார் தெரியுமா? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். உன்னுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நாராயணன் வந்தார். ஏன் மறைந்தார்? நீ சரணாகதி பண்ணினதனால் மறைந்தார் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னுடைய அடியாட்களாகிய வாயு அக்னி எல்லாம் முடியலன்னு வந்தபோது நீ போய் முடிச்சுட்டேன்ட்டு பெருமை பேசிட்டு இல்லையா, தொண்டர்கள் எதிரில் தலைவனை இழிவுபடுத்தக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மையினால் அந்த பூதம் மறைந்தது என்றது தெரிஞ்சுக்கோன்னு. அதுதான் நான் சொல்ற கதை இல்லை, அது உபநிஷத்துல இந்த கதை இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுவான் எம்பெருமான் தன்னுடைய அடியவர்கள் ஒரு தலைவனுக்கு தொண்டர் எதிரில் இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவனை காப்பாற்றினான் இந்திரனை. உடனே இந்திரனுக்கு சர்வமும் புரிந்து தன் அகம்பாவம் அழிந்தான் என்று அந்த உபனிஷத் கதை முடியும். எப்படி அகம்பாவத்தினால் ஆடினானோ அந்த அகம்பாவம் அழிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான் என்று உபனிஷத் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படிப்பட்ட திரளை உடைய அந்த எம்பெருமானை திரளுடையாய் என்று ஒற்றை வார்த்தையிலே ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டியிருக்கின்றாள். இவ்வளோ கதை, இவ்வளோ விருத்தாந்தம், இவ்வளோ ஆழ்வார் பாசுரங்கள், இத்தனையிலும் பக்கமா சொல்லி வச்சதெல்லாம் ஒரு பதத்திலே திரளுடையாய் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டிவிட்டாள். இதைத்தான் நம்மாழ்வார் சொல்லுவார், வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகல்தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்று ஆழ்வார் சரணாகதி பண்ணுவார். ஆகவே அடியவர்களுக்கு தீமை வந்தால், அடியவர்களுக்கு துயரம் வந்தால் உடனடியாக முன்வந்து காப்பவன் என்பதை பாசுரத்திலே முதலில் உணர்த்தி, அந்த முன்வந்து காக்கும் அந்த திரளை அடுத்து பின்னாலே சொன்னால் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று இதை அனுபவிக்க வேண்டும். எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலனே துயிலழாய். செரு என்றால் பகை, போர், எதிரி என்ற அர்த்தம் வரும். முதல்லயே சொன்னேன், பெருமாளுக்கு ஏது எதிரின்னா
பாகவதர்களுக்கு அடியவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் எல்லோருமே பெருமாளுக்கும் எதிரி என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று சொன்னால். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இரண்யன் கதையை எடுத்து இரண்யாட்சன் கதையை வச்சு புரிஞ்சுக்கலாம். இரண்யகசிபு என்ன பண்ணா? தன் அடியாட்களை வைத்து பக்தனான பிரகலாதனை பலவாறு துன்புறுத்தினான். ஒவ்வொரு முறையும் எம்பெருமான் காப்பாற்றி விட்டான் பிரகலாதனை. ஆனால் கடைசியாக என்ன பண்ணா? அகம்பாவத்தின் உச்சியிலே எங்கும் நிறைந்திருக்கின்றான் உன் நாராயணன் என்று சொன்னாயே, இந்த தூணிலே இருக்கின்றனா என்று கேட்கும் பொழுது, இந்த தூணில் மட்டும் அவன் வராவிட்டால் உன்னை கொன்று, என் தன்னுடைய சொந்த பிள்ளையை மகனை சொல்லுகிறான், உன்னை கொன்று உன் ரத்தத்தை குடித்து உன்னையே நான் உணவாக உண்டு விடுவேன். இரணியன் கர்ஜித்த பொழுது தூணை தட்ட ஆளறியாக சிங்கமாக வந்தான் நரசிங்க பெருமாள் என்று நமக்கு கதை தெரியும் இல்லையா? அப்போ எப்போ வந்தான்? பக்தனுக்கு ஒரு துன்பம், எப்போ பக்தனுக்கு பலவிதமான துன்பங்கள் வந்த பொழுது காப்பாற்றினான் பக்தனை. ஆனால் பக்தனையே சாப்பிட்டு விடுவேன் என்று அகம்பாவத்தின் உச்சியிலே சொன்ன உடனே அவனையே அழித்து விட்டான். இதைத்தான் சாணிலும் புலன் ஓர் தன்மை அணுவிலும் புலன் சதகூறியிட்ட கோணிலும் புலன் மாமேறு குண்டிலும் புலன் என்னென்ற தூணிலும் புலன் நீ சொன்ன சொல்லிலும் புலன் நித்தன்மை காணுதே விரைவில் என்றான் என்று கம்பன் நமக்கு எடுத்து காட்டுவான் அழகாக. நீ எங்க இருக்கான்னு கேட்டியே, எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இருக்கான். அது எல்லாத்தையும் விட்டுடு. நீ சொன்ன இல்லையா சொல், அந்த சொல்லிலையும் எம்பெருமான் நாராயணன் இருக்கின்றான் என்று சொல்லி தூணிலும் புலன் என்று காட்ட, அந்த தூணை அலந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகி சிங்க உருவாய் உளந்தொட்ட இரணியன் ஒன் மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி வேய்மலை உண்டானே சப்பானி என்று பெரியாழ்வார் திருமொழியிலே ஆழ்வார் இந்த நிகழ்வை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே விமலன் குற்றமில்லாதவன், செற்றாரை கொள்பவன். செற்றார் என்றால் அடியவருக்கு யார் துன்பம் கொடுக்கின்றார்களோ அவர்களை மாய்ப்பவன் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இப்படி எத்தனை சம்ஹாரம் பண்ணினாலும் எம்பெருமானுக்கு பாவம் சேருமா? நிச்சயமாக அவனுக்கு சேராது. அதுதான் பகவத்கீதையிலே சொன்னான், நான் செய்கின்ற செயல்களின் பலனோ என்னை அண்டாது என்று சொன்னான் அல்லவா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன அனுபவிச்சோம் இல்லையா அந்த ஸ்லோகத்தை? அதைத்தான் இப்போ அப்படியே எடுத்து பாருங்க. தன்னுடைய பக்தன், அதாவது எம்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்திலே ருத்ரனும் ஒரு அங்கம். ருத்ரன்னா இப்போ ஈஸ்வரன் பொதுவாக சொல்றது சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஈஸ்வரன் நம்ம பொதுவாக வழக்கில் சொல்றது ருத்ரனை. அந்த ருத்ரனும் எம்பெருமானுக்குள்ளே அடக்கம். ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. ஆனால் எம்பெருமான் இத்தனை சம்ஹாரம் பண்ணான தோஷம் வந்ததா? வரவே இல்லை. ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தையும் யார் நீக்கினது? எம்பெருமான் நாராயணன் தான். கபிஸ்தலத்திலே போய் சரிங்கோ. கண்டியூர் அதுதான். கண்டியூர் தான் கபிஸ்தலம். கபிஸ்தலம் பக்கத்துல கண்டியூர், திருக்கண்டியூர்ல அந்த எம்பெருமான் கையில் அந்த மண்டையோடு ஒட்டின்னு இருந்தது. அதை நீக்கினது யார்? ருத்ரனுடைய கையில் இருந்த அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீங்கும்படி செய்தவன் ஸ்ரீமன் நாராயணன். இது திருக்குறுந்தாண்டகத்திலே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்திருப்பார். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேற்றும் கண்டியூர். அந்த கண்டியூர்ல இருக்கிற ஹரசாப விமோசன பெருமாள், அந்த பெருமாள் தான் ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே எம்பெருமான் என்ன காரியம் பண்ணாலும், எத்தனை சம்ஹாரம் பண்ணாலும் அந்த பாபம் அவனை ஒட்டாது. ஆனால் ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. அவன் ஒரு பக்தன் ஆகையினால் எம்பெருமான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கண்டியூரிலே தீர்த்து வைத்தான் என்பது நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் அல்லவா? அதை இங்கு நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த பார்வதிக்கு ருத்ரன் இவன் பரம பக்தன் அல்லவா? எம்பெருமானுக்கு ருத்ரனும் ஒரு பக்தன். ஆகவேதான் பார்வதி தேவியிடம் சகஸ்ரநாமத்தை நாம் எப்படி சொல்லுவது என்று கேட்கின்ற பொழுது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே என்று ராமநாமத்தை சொல்லிவிட்டு ருத்ரன் பார்வதிக்கு சொல்லி நாம சகஸ்ரநாமத்தில் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆக ருத்ரனை ஒரு பக்தன் என்று எடுத்துக்கொண்டு அவனுடைய சாபத்தை நீக்கினவன் எம்பெருமான் என்பதனால் முன்வந்து காப்பவன், திரள் உடையவன் என்று ஆண்டாள் எங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். செப்பெண்ண மண்விலை செவ்வாய் சிறுமருங்குல் இது
சாமுதிரிகா லட்சணத்தை சொல்கின்ற ஒரு பெண்ணை வர்ணித்து சொல்கின்ற அதெல்லாம் நமக்கு இது இலக்கியத்தில் இதெல்லாம் வந்து ஒரு வர்ணனை என்று எடுத்துக்கொண்டு அதுக்கு மேற்கொண்டு நாம் வியாக்கியானம் போக வேண்டாம். நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய் என்று சொல்லுகின்றாள். நங்கை என்பவள் யார்? எல்லாவற்றிலும் சிறந்து இருப்பவர் பெண். நம்பி என்பது யார்? எல்லாவற்றிலும் சிறந்து இருப்பவன். நம்பி என்பது ஆண்பால், நங்கை என்பது பெண்பால் என்று அனுபவித்துக் கொண்டோம் என்றால், நங்கை என்பது சௌந்தரியத்திலும் சரி, அல்லது கொடுக்கின்ற தன்மையிலும் சரி, அல்லது குண விஷயங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் உயர்ந்து இருப்பவள் என்று அவளை போற்றி நங்காய் என்ற பதத்தினால் அவளை அனுபவிக்கின்றாள். நங்காய் என்று அழைத்து, நீ முப்பெரும் தேவிகளுடைய சொரூபம் என்றோ. நேற்றைக்கு என்ன பார்த்தோம்? இந்த நப்பின்னை நங்காய் நீலாதேவியினுடைய அம்சம் என்று பார்த்தோம். நீலாதேவியினுடைய அம்சமாக இருக்கின்ற நங்கையே, நப்பின்னையே, ஸ்ரீதேவியும் நீதான், பூதேவியும் நீதான், நீலாதேவியும் நீதான் என்று இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணி திருவே என்ற ஒரு அடைமொழியை கொடுக்கின்றார். நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். திருநா யாரு? சட்சத் மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமியும் நீதான். அப்போ யாராவது போய் நம்ம வந்து காமியார்த்தமாக போய் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவனை இந்திரன் சந்திரன்லாம் புகழ்ந்து பேசுகிறோம் இல்லையா? நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்கு? போயிட்டு உன்னை போல உண்டா, உன்னை போல பராபகாரி உண்டா, உன்னை போல நல்லவன் உண்டான்ட்டு, ஆனால் மனசுக்குள்ளே வேற மாதிரி ஓடிட்டே இருக்கும். வாய் வார்த்தை வேற மாதிரி வந்துட்டே இருக்கும். அது நம்மளுடைய இயல்பு. ஆனால் இங்கு நப்பின்னை நங்காய் திருவே, நீதான் மகாலட்சுமி ஸ்வரூபம், நீதான் பூமாதேவி ஸ்வரூபம், நீதான் நீலாதேவி ஸ்வரூபம், நப்பின்னையே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு என்று ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். உக்கமும் தட்டொலியும் தந்து உன்மணாலனை என்று அடுத்த வரி வருகின்றது. உக்கம் என்றால் விசிறி, தட்டொலி என்றால் கண்ணாடி. இப்போ கோவிலில் உள்ள வரும்பொழுது பார்த்தீங்களா மாமியோட கைவண்ணத்தை? உக்கமும் தட்டொலியும் போட்டு காமிச்சிருக்கா. எப்படி மனசுல பாருங்க, ஆண்டாள் பாசுரத்துல ஆண்டாள் எப்படி அனுபவித்தாள் என்பதை நாம் அனுபவிப்பதற்காக திருக்கோலத்திலே போட்டு காட்டுகின்றாள். உக்கம் தட்டொலி பார்க்காதவெல்லாம் போகும்போது பாருங்க, அந்த கோலத்துல விசிறி போட்டு பார்த்துப்பா, கண்ணாடி வச்சு காட்டுப்பா. எதுக்குன்னா இந்த பாசுரத்துல, இன்னை பாசுரத்துல இந்த வார்த்தையெல்லாம் வரப்போறதுன்ட்டு அங்க உள்ள நுழையும் போதே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். அதுதான் அனுபவம். ஒவ்வொரு நாளும் அவள் அனுபவத்தை நினைச்சு ஆஹா இந்த அனுபவம் கிடைக்கலையான்னு ஏங்க வேண்டியதா இருக்கு. உக்கமும் தட்டொலியும். உக்கம் என்றால் விசிறி, தட்டொலி என்றால் கண்ணாடி. இங்கு எதுக்கு ஆண்டாள் உக்கம் தட்டொலி என்றதை போட்டிருக்கான்னு நம்ம வாசிக்கணும். விசிறியினுடைய இயல்பு என்ன? நாம விசிறினோம்னா நமக்கு மட்டுமா காத்து வரும்? பக்கத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் போகும். அப்போ யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம். நான் வந்து பிரார்த்திக்கிறது எனக்காக இல்லை, இந்த 5 லட்சம் கோபியர்களோடு வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த 5 லட்சம் கோபியர்கள் தலைவியாக நான் இங்கு வந்திருப்பது ஜீவாத்மாக்களாகிய நம்மை அடையாளம் காட்டுவதாக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சேதனர்களாகிய நம்மை அடையாளம் காட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு ஆண்டாள் மட்டுமோ அல்லது கோபியர்கள் மட்டுமோ என்று அனுபவிக்க கூடாது. அவர்களை ஒரு அடையாளப்படுத்தி அவர்கள் மூலம் நம்மை சொல்லுகின்றாள் ஆண்டாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே உக்கமும் தட்டொலியும் என்று சொல்லுகின்றாள். நம் செயல்பாடு இப்போ என்ன சொன்னோம்? விசிறித்துனா பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் போய் சேர்றது. இதுதான் வந்து ஒரு இதில் சொல்லுவா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஒழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் சொல்றாள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நல்ல காரியத்துக்காக பண்ணா கூட அது புல்லுக்கும் போய் சேர்ற மாதிரி நாம் பண்ணுகின்ற நல்ல செயல்கள் எம்பெருமானே கிடையாதுன்னு குதர்க்கவாதம் பேசிக்கொண்டிருக்கின்ற வீணர்களுக்கும் போய் சேரும். அந்த காதல பட்டாலாவது கண்டாகரன் கதையை கீழே சொல்லலை, கதை சொல்லலை, நினைச்சு பாருங்கன்னு சொன்னேன். கண்டாகரன் என்ன பண்ணான்? நாராயண நாமம் என் காதில் படக்கூடாதுன்ட்டு காதை மூடிண்டுட்டானா, மணி வச்சு கட்டின்ட்டானா. அப்படி மணி காதில் இருந்தது என்ன ஆகும்? இப்படி திரும்பும்போது மணி டான் டான் அடிச்சு அந்த நாராயண நாமம் அவன் காதில் கேட்காதுன்ற மாதிரி அது ஒரு பெரிய விருத்தாந்தம். கடைசியில் அந்த நாராயண நாமம் தான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தது என்று அந்த கதை. அது மாதிரி விசிறி எப்படி நாம் விசிறுகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் அந்த காற்று போகின்றதோ, அது மாதிரி நாம் பண்ணுகின்ற நல்ல காரியம் நமக்கு மட்டும் காமியார்த்தமாக பலன் கொடுப்பது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பலன் கொடுக்கும். விதண்டாவாதம் பேசுகின்றவனையும் சேர்த்து பலன் கொடுக்கும், நாத்திகம் பேசுறவனுக்கும் சேர்த்து பலன் கொடுக்கும். நாம் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகள் என்பதற்காக விசிறியை இங்கு உக்கமும் நல்ல வார்த்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்ட்டு
பிரார்த்திக்கிறான்னு எடுத்துக்கணும். கீழ்ப்பாசுரம் அனுபவிக்கும் பொழுது வேத வாக்கியத்தை சொல்லி எடுத்துக்காட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் நினைக்கின்ற எண்ணம் சுத்தமாக இருக்கணும். எண்ணம் சுத்தமாக இருந்தால் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் சுத்தமாக இருந்தால் நாம் செய்கின்ற செயல்கள் சுத்தமாக இருக்கும். இதுதான் நமக்கு வேதம் காட்டுகின்ற வழி, நம் சனாதன தர்மம் காட்டுகின்ற வழி. அப்படி உக்கமும் நம் செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கட்டும். எப்படி நம் செயல்கள் நன்மை பயக்கும்? கண்ணா, நீயே எங்களுக்கு வேண்டும் என்று உன்னை வேண்டுகின்றோம் அல்லவா? அதுபோன்று இந்த சேதனர்கள் நீயே எனக்கு வேண்டும் என்று உன்னிடம் சரணாகதி பண்ணி உன்னை பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றால் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சரி, உக்கம் சொல்லிட்டீங்க. தட்டோலி எதுக்கு கண்ணாடி காட்டுறா? தினமும் பெருமாள் சேவிக்க வரீங்க இல்லையா? பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கிறதா பார்த்தீங்களா? திருவாராதனத்தை அனுபவிச்சிங்களா? ஷோடச உபச்சாரம் பண்ணுவா, 16 வகையான உபச்சாரங்கள் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறா? பெருமாளுக்கு விசிறி விடுவா. அப்புறம் என்ன பண்ணுறா? கண்ணாடி காமிப்பா. கண்ணாடி மாதிரி எடுத்து இப்படி காமிப்பா. எதுக்கு கண்ணாடி காமிக்கிறா? பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு நான் அழகாக இருக்கணான்னு பார்க்கறதுக்காக காட்டுறா? கிடையாது. பெருமாளே கண்ணாடியை பார், கண்ணாடியில் பார்த்தால் நாங்கள் அதில் தெரிவோம், உன்னில் நாங்கள் இருக்கின்றோம். கீழே பாசுரம் ஒன்று அனுபவிச்சு ஞாபகப்படுத்துகிறேன். பொன்னை கொண்டு உரைகள் மீது உரைத்தாற்போலே உன் பெயரை என் ஞாபகம்பால் நன்றாக ஞாபகம்னா என்னுடைய நாக்கில் நன்றாக நாராயணா நாராயணா என்று உரைத்து கொண்டேன். உன்னையும் எண்ணிலிட்டேன், என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா இருடிகேசா என்று ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா? ஆக உன்னில் நான், எண்ணில் நீ. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன பகவத்கீதை ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா? எப்படி? யார் என்னை நினைக்கின்றார்களோ, யார் என்னை பக்தியோடு சரணாகதி பண்ணுகின்றார்களோ அவர்களில் நானும், என்னில் அவர்களும் இருக்கின்றார்கள் என்று பகவான் சொன்னதை நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லையா? அதை இப்போ தட்டொலி கூட நினைத்து பாருங்கள். தட்டொலின்னா பகவான்கிட்ட கண்ணாடியை காட்டுகின்ற பொழுது பகவானுடைய திருமுகம் அங்கு தெரியாத அவனுக்கு, சேதனர்களாகிய நாம் அவனை உள்ளத்திலே வைத்திருக்கின்றோம் அல்லவா? நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பிம்பம் தான் அவனுக்கு தெரியுமாம், நம்மளுடைய சொரூபம் தான் அவனுக்கு தெரியுமாம். ஆகவே தட்டொலி காமிக்கின்றோம். அதனால்தான் திருவாராதன கிரமத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? உக்கமும் தட்டொலியும் நம்ம பெருமாளுக்கு விசுறதும், பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் சொல்லுவாத. ஆலவட்ட கைங்கரியம்னே ராமானுஜர் கதைக்கு போகணும். அதுக்கெல்லாம் அது பெரிய விருத்தாந்தமாக போயிடும். ஆக ஆலவட்ட கைங்கரியம் போடுறோம். அப்புறம் தட்டொலி காமிக்கின்றோம். தட்டொலி விசேஷம், தட்டொலி வைபவம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். தட்டொலி காட்டுவது எம்பெருமானுடைய திவ்ய அலங்காரத்தை அவனுக்கு காட்டுவதற்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எம்பெருமான் உள்ளே, உன்னுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். என்னை நம்ம பழைய சேட்டஸ் கமிஷனர் இருந்தார்ல ராமதாஸ்ன்ட்டு, இப்போ பாண்டிச்சேரியில் தான் இருக்கார். அவர் நல்ல புலவர். என்னை தெரிகிறதா ஐயா, என்னை தெரிகிறதான்ட்டு ஹனுமாரை வச்சு ஒரு பாட்டு பாடினார். உனக்குள்ளே சீதாராமன், எனக்குள்ளே நீதானே ஐயான்ட்டு அவர் பாசுரம் சொல்லி அவர் செய்யுள் எழுதியிருக்கார். உன் மனசுக்குள்ள சீதாராமன் இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிறது நீதானே ஐயான்ட்டு ஹனுமார் அவர் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார். அதையும் நினைச்சு பார்த்துக்கிறீங்க. இப்போ எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே நாம் இருக்கின்றோம், நம் உள்ளத்திலே எம்பெருமான் இருக்கின்றான். இதை எம்பெருமானுக்கு காட்டுவது போன்று நாம் கண்ணாடி சேவை காண்கின்றோம். ஊக்கமும் தட்டொலியும், இதுதான் அதுக்கு அர்த்தம் என்று அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விசேஷம் கண்ணாடிக்கு என்ன? நம்ம நன்னா அலங்காரம் பண்ணிட்டு, நன்னா பவுடர்லாம் பூசிட்டு, லிப்ஸ்டிக்லாம் பூசிட்டு, என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடியில் எந்த அலங்காரம் இருக்கோ அந்த அலங்காரம் தெரியும். இது ஜடப்பொருளை அனுபவிக்கும். கண்ணாடியில் நாம் எப்படி இருக்குமோ அந்த அடையாளம் தெரியும். நான் லிப்ஸ்டிக் பூசின்னு இருக்கனே, அந்த லிப்ஸ்டிக் அந்த கண்ணாடியில் ஒட்டின்னு இருக்காது. எனக்கு இங்கே ஒரு மரு இருக்கே, அந்த மரு எங்கே போய் கண்ணாடியில் ஒட்டின்னு இருக்காது. பிம்பத்தை பிரதிபலிக்கும், ஆனால் அந்த பிம்பத்தினுடைய தன்மை அதில் ஒட்டாது. அதுபோன்று எம்பெருமான், என்னுடைய பிம்பத்தை நீ பிரதிபலிப்பாய், உன்னுடைய பிம்பத்தை நான் பிரதிபலிப்பேன். எம்பெருமான் நான் செய்கின்ற பாபங்கள் எம்பெருமானே உன்னை ஒட்டாது. ஆகவே என்னை காப்பாற்றுவாய். கீழே பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு வாங்கோ. என்ன சொன்னான்? நான் செய்கின்ற செயலில் வருகின்ற பாபமோ அல்லது புண்ணியமோ எதுவுமே என்னை ஒட்டாது. நான் அகர்ணவசியன் என்று சொன்னான் அல்லவா? அதுக்குத்தான்
கண்ணாடி காமிச்சு ஊக்கமும் தட்டொழியும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கு சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது இப்படி இந்த இடத்துல கீழ் பாசுரத்திலேயே ஒன்று சொன்னேன். அடுத்து என்ன சொல்றா, தந்து உன் மணாலனை என்று கேட்கின்றாள். ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு உன்னுடைய புருஷனை எனக்கு விட்டு கொடுன்னு கேட்டோம்னா சரியா வருமா? இங்க 5,00,000 கோபியர்கள் போயிட்டு உன் மணாலனை எனக்கு கொடுன்னு கண்ணன்கிட்ட கேட்குறான். அப்படித்தானே பாசுரம் இருக்கு. இது வெளிப்படையான அர்த்தம். நீங்க உன் மணாலனை எனக்கு கொடுன்னா மணாலன்ட்டு என்னுடைய கணவன்னு நம்ம லோகாயுதமாக இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை வேதாந்தமாக விரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஆன்மீக நோக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே பெண்கள் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எம்பெருமானை பொறுத்தவரையில் அவன் ஒருவன் தான் புருஷன், அவன் ஒருவன் தான் புருஷோத்தமன். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான். ஆகவே எல்லோரும் ஜீவாத்மாக்களுடைய பிறந்ததன் பயன் எம்பெருமானிடம் சரணடைவதுதான், எம்பெருமானை அனுபவிப்பதுதான், எம்பெருமானோடு சேர்வதுதான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் உன்னுடைய மணாலனை எனக்கு கொடு என்று கேட்கின்றாள் என்று. அதாவது ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் கிருஷ்ணனாகிய உன்னுடன் சேர வேண்டும். சம்ஸ்லேஷம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம் வேண்டும். சேருதல் என்றால் நாம யதார்த்தத்தில் நினைச்சு கொண்டிருக்கின்ற அந்த சேர்தல் கிடையாது. எம்பெருமானுடன் ஐக்கியமாகி விடுதல், எம்பெருமானுடன் சேர்ந்து விடுதல். அந்த ஐக்கியத்தை தான் இங்கு உன் மணாலனை எனக்கு தாய் என்று கேட்கின்றாள். பிராட்டிகிட்ட போயிட்டு உன் மணாலனை கொடுன்று கேட்கிறனா பிராட்டி அப்படியே ஆகட்டும் ததாஸ்து என்று நம்மை எம்பெருமானிடம் சேர்த்து விடுவாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக மனுஷால்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமோ? ஒரு பொம்நாட்டிக்கிட்ட போயிட்டு உன் புருஷனை எனக்கு கொடுன்னு இன்னொரு பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவா? அடிக்க ஓடி வந்துடுவா. ஆனால் எம்பெருமான்கிட்ட தாயார் என்ன பண்ணுவா? எம்பெருமான்கிட்ட என் குழந்தைகளே வாருங்கள், உங்களை சேர்த்து வைக்கின்றேன், எம்பெருமானிடம் சேர்த்து வைத்து விடுவாள். ஆகவேதான் சேர்த்தியிலே எம்பெருமானும் தாயாரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது சரணாகதி பண்ணோம் என்றால் அந்த சரணாகதியை தாயார் புருஷகாரியாக இருந்து எம்பெருமானிடம் நம்மை சேர்த்து வைத்து விடுவாள். உன் மணாலனை தமக்கு தந்து விடுவாள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். உன் மணாலனை தந்து. இது திருவேங்கடமலையிலே ஸ்ரீனிவாசன் நடத்தி காட்டினாள். என்ன புது கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ரீனிவாசனுடைய சொரூபத்தை இப்போ மனசுல கொண்டு வந்துட்டீங்களா? திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசன் மனசுல வந்துட்டாரா? எப்படி இருக்கு அவருடைய சொரூபம்? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கு? அழகுதான். அப்புறம் வேற என்ன? அகலகில்லேன். கரெக்ட், கிட்ட வந்துட்டீங்க. அகலகில்லேன்ட்டு திருமார்புல ஒரு தாயார் தானே இருக்கா? 2 தாயார் இருப்பா. மற்ற பெருமாள்கிட்டலாம் பாருங்க, ஒரு தாயார் இருப்பா. எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருமார்புல 2 தாயார் அமர்ந்துட்டு இருப்பா. அது என்னன்னா, இந்த தாயார் மகாலட்சுமி ஒரு தாயார், இன்னொரு தாயார் ஜீவாத்மாக்களாகிய நம்மை எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்து வைத்து விட்டால் இது எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், இதற்கு பூர்வத்தில் கதையே இருக்கு. ஸ்ரீனிவாசனுடைய வேங்கடேச மகாத்மியத்தில் போய் எடுத்து படித்து பார்த்தோம்னா, அந்த வேங்கடேச மகாத்மியத்தில் வேதவதி என்ற ஒரு பெண், குஜத்வஜர் என்ற ரிஷியோட பெண், அவள் பெண்ணாக பிறந்து எம்பெருமானே ஸ்ரீனிவாசனே உனக்கு நான் மகிழ்ச்சியாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணால் அந்த ஜென்மத்தில் அது நடக்கலை. அப்படியே ஆகட்டும் என்று பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். திருவேங்கடமுடையானாக கலியுகத்திலே வந்த பொழுது அதுக்கும் பின்னால் ஒரு கதை இருக்கு. பிருகுமுனிவர் எம்பெருமானை காலால் எட்டி உதைக்க மகாலட்சுமி கோவிச்சென்று கீழே வர அவளை தேடி எம்பெருமான் கீழே திருவேங்கடமுடையானாக வந்தார். அங்கு யசோதா பிராட்டி நான் உன்னுடைய கல்யாணத்தை பார்க்கவில்லையே என்று ஏங்கியதனால் கலியுகத்திலே நீயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் என்று அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவள் தான் வகுலாதேவியாக இங்கு பிறந்தாள். வகுலாதேவியாக ஸ்ரீனிவாசனுக்கு பத்மாவதி தாயார் அங்கு இந்த குஜத்வஜர் பத்மாவதியாக பிறந்திருந்தால் அவளை கல்யாணம் பண்ணி வச்சாலாம் புராணத்துல நாம பார்க்கலாம். அவ்வளோ புராணத்தையும் சொல்றதுக்கு வழி கிடையாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு உடையது. அப்படி பார்த்தோம்னா அந்த ஜீவாத்மா மனுஷியாக பிறந்த அந்த ஜீவாத்மா வேதவதியை தாயாரே முன்னிருந்து அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையே முன்னிருந்து அவளே எம்பெருமானுக்கு இந்த வேதவதியை பத்மாவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளையும் தன் நான் உன் திருமார்பிலே இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதவதியாகிய பத்மாவதியும் உன் திருமார்பிலே இருக்க வேண்டும் என்று
அனுகிரகம் பண்ணினால் அந்த பத்மாவதி யாருடைய ஸ்வரூபம்? ஜீவாத்மாக்களாகிய நம்மளுடைய ஸ்வரூபம். ஜீவாத்மாக்களைய நம்மை ஒரு தாயாராக தன் திருமார்பிலே எம்பெருமான் தாங்கும்படி செய்துவிட்டால், இதுதான் வெங்கடேச மகாத்மியத்தில் வர புராணம். இப்போ நம்ம திருப்பாவை சேவிக்கிறதுக்கு முன்ன என்ன பண்றோம்? தனியன் சேவிக்கிறோம். தனியன், ரெண்டாவது தனியன் என்ன? உயர்கொண்டா சொன்ன தனியன், சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றால், வேங்கடவர்க்கு என்னை விதி. இப்போ இந்த பாசத்தில் என்ன சொல்றார்? நீ உன் மணாளனை எனக்கு கொடு என்று கேட்கின்றாள். அந்த தனியன்ல சொல்ற ஒரு தனியன்னா ஒரு காவியத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை முழுசும் ஒரு பாசுரத்தில் சொல்றது தான் தனியன். தனி பாசுரத்தில் சொல்லுவது நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்று சொன்னால், அதைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லுகின்றாள்? உன் மணாளனை கண்ணனை எங்களுக்கு தாய் என்று இந்த தாயாரிடம் கேட்டாள். தாயாரும் அப்படியே ஆகட்டும் என்று இந்த ஜீவாத்மாக்களை, ஆண்டாள் கூட வந்த தோழியர்கள் எல்லாம், ஆண்டாளும் தோழிகளும் எதுக்கு உருவகப்படுத்தணும்? ஜீவாத்மாக்களாகிய நம்மை உருவகப்படுத்தி சொன்னால் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்மை பெருமாளிடம் சேர்ப்பதற்கு ஆண்டாள் பண்ண முயற்சி. அப்படி சரணாகதி பண்ணி எம்பெருமானுடைய பெயரை சொல்லி தூயோமாய் வந்தோம், துயிலழப்பாடினோம். அப்புறம் என்ன சொன்னோம்? மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். நமக்கு பலவிதமான கட்டளைகளை இட்டு இப்படியெல்லாம் உன் வாசற்படியிலே நிற்கின்றோமே, தேவர்களுக்கு முன் சென்று காப்பாற்றினாயே, யாங்கள் உன் பக்தர்கள் உன் வாசலில் நிற்கின்றோமே, எங்களை காப்பாற்று தோழியே நப்பின்னையே, நீ தாயாராக இருந்து புருஷகாரம் பண்ணி புருஷகாரியாக எங்களை எம்பெருமானிடம் சேர்த்து உன் மணாளனை எங்களுக்கு கொடு, வேங்கடவனை எனக்கு விதி என்று கேட்டாள் என்று அனுபவிக்க வேண்டும். அப்போ திருவேங்கடமுடையான்ட்ட தாயார் 2 பேர் இருக்கிறது. ஒரு தாயார் மகாலட்சுமி, இன்னொரு தாயாருடைய சுரூபம் யாரு? நாம தான் பெருமாள் திருமார்புல போய் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கோம். ஏன்? எப்படி நமக்கு அந்த பெருமை வந்தது? நாமெல்லாம் சரணாகத வத்சலர், சரணாகதம் பண்ணிட்டோம். எம்பெருமானே நீயே கதி என்று நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம். எம்பெருமான் நம்ம தூக்கி தன்னுடைய லாலனம் பண்றான், நெஞ்சில் வச்சுட்டு குழந்தைய வாரி அணைச்சுக்கிற மாதிரி எம்பெருமான் நம்மை வாரி அணைத்து கொண்டு, இந்த ஜீவாத்மாக்களை வாரி அணைத்து கொண்டு தன் திருமார்பிலேயே அடையாளம் காட்டும்படி வைத்து விட்டான் என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான. இப்படி உண்மனாலனை எனக்கு கொடுன்னு 5 லட்சம் பேர் கேட்கிறாளே, அந்த 5 லட்சம் பேருக்கும், அதை விடுங்க, 5 லட்சம் நான் கோடான கோடி ஜீவாத்மாக்களுக்கும் எம்பெருமான் கொடுத்தா ஒரு ஆள் எல்லாத்தையும் எப்படி கொடுக்க முடியும்ட்டு உடனே குதர்க்கவாதி கேட்பான், நாத்திகவாதி கேட்பான். அவன் அல்ல குறையாதவன், கொல்ல குறையாதவன். அவனை அளக்கவும் முடியாது, ஆனால் நெஞ்சிலே நிறுத்திவிட முடியும். இதுதான் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா. கோவர்தனகிரி மலையை எம்பெருமான் தன்னுடைய சுண்டி விரலால தாங்கிட்டு ஆயர்களை காத்தான், மழையிலேருந்து காத்தான்ற நம்ம பார்க்குறோம். கோவர்தனகிரி அந்த புராணத்தில் பார்க்குறோம் இல்லையா, கிருஷ்ணலீலையில். அப்போ கிருஷ்ணன் ருக்மிணி தேவி கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டான், பத்தியா ருக்மிணி, என்னுடைய ஆணிரையையும் ஆயர்களையும் காப்பதற்காக நான் அந்த கோவர்தனகிரியை என் சுண்டு விரல்ல தூக்கி நிறுத்திட்டேன் பத்தியான்ட்டு பெருமையாக சொன்னேன். எங்க போங்க, இது என்ன பெரிய பராக்கிரமம்னாலாம் தாயார். என்ன இப்படி சொல்லிட்டு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் பராக்கிரமம் கிடையாது சுவாமி. நம்மளுடைய பக்தர்கள் என்னையும் தாங்குறா உன்னையும் தாங்குறா, 2 பேரையும் சேர்த்து தாங்கின்றா தங்க ஹிருதயத்தில். இந்த மலை என்ன? சர்வலோகத்தில் ஒரு சின்ன துணுக்கு, ஒரு சின்ன மலையை தூக்கிட்டு பெருமைப்படுறியே, அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாகிய உன்னையும் என்னையும் சேர்ந்து தங்கள் திருவுள்ளத்திலே தாங்குகின்றார்கள் அல்லவா என் பக்தர்கள். அந்த குழந்தைகளுடைய மனசு பெருசா, உன்னுடைய பராக்கிரமம் பெருசான்னு தாயார் கேட்டாலாம். இதுக்கு எதுக்கு சொல்லணும், எதுக்காக, எப்படி அனுபவிக்கிறேன்னா, எம்பெருமானை தாங்குகின்ற அந்த வல்லமையை எமக்கு கொடுத்தது யார்? எம்பெருமான் தான். எப்படி கொடுத்தான்? அவனை சரணாகதம் பண்ணதனால் கொடுத்தான். வாரி அணைத்து கொண்டான். கூவி அழைத்தால் ஓடி வருவான் கோவிந்தன் என்பதை இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே அல்ல குறையாதவன், கொல்ல குறையாதவன், ஒருவனாக எல்லோரிடம் சர்வ வியாபியாக சர்வ லோகங்களிலும் சேதன அசேதனங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவன். இதுதான் திருவாய்மொழியிலே ஆழ்வார் அனுபவிப்பார்.
வேதம் என்ன சொல்லித்து? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே என்று அவன் பூர்ணன், பரிபூர்ணன், எவ்வளவு எடுத்தாலும் குறையாதவன், எவ்வளவு கொண்டாலும் கொள்ளாதவன் என்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எடுத்து காட்டியது. இதைத்தான் இன்ஃபினிட்டின்னு ஒரு நம்ம கணிதத்தில் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அளவே சொல்ல முடியாது. அது மாதிரி முடிவிலின்னு இன்ஃபினிட்டியை ஆழ்வார் ஒரு வார்த்தையில சொன்னார். முடிவிலி, முடிவு எங்க இருக்குன்னே தெரியாது. அவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை உடையவன், திரள் உடையவன் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே எம்பெருமானை அளக்க முடியாது, எம்பெருமானை அள்ள முடியாது. அள்ள முடியும் எப்படி? பக்தியால் அள்ளி நம் உள்ளத்திலே கொள்ள முடியும். அதனால் எம்பெருமானுடைய சொரூபம் குறையாது. அவன் அணுவுக்கும் அணுவாக இருப்பான், மகத்துக்கும் மகத்தாக இருப்பான். நம் ஹிருதயத்திலே வந்து உரைகின்ற பொழுது அப்பேற்பட்ட அண்ட சராசரங்களையும் தன் ஆளுகைக்கு உட்பட்டவன், அண்ட சராசரங்களையும் நிறைந்திருப்பவன் எப்படி ஹிருதயத்துக்குள்ளே அணுவுக்கும் அணுவாக வந்து உரைகின்றான் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி உக்கம் தட்டொலி என்பது நம் வாழ்வியல் நிகழ்ச்சியை நமக்கு எடுத்துக்காட்டி, நம் செயல்கள் மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்பது எம்பெருமானை புறக்கணிப்பவர்களையும் சேர்த்து நாம் அவர்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றாள் என்று. தட்டொலி என்பது உன்னில் எண்ணெய் வைத்தேன், எண்ணெய் உன்னில் வைத்தேன் என்று ஆழ்வார் அனுபவித்தது போன்று. நேற்று என்ன பாசுரத்தில் பார்த்தோம்? கண்ணன் உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம். எங்களிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான். நேற்று அனுபவிச்சோம் இல்லையா? அதுதான் தட்டொலி காமித்தார்கள். கண்ணனை பார், இங்கே இருக்கின்றான் என்று பெருமாளுக்கே காமிக்கிறது. நான் உன் உள்ளத்திலே இருக்கின்றேன், நீ என் உள்ளத்தில் இருக்கின்றாய், பார்த்துக்கொள் என்று அடையாளம் காட்டுவது என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை எங்களுக்கு கொடு என்று கேட்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் இத்தனையே சொல்லி தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் நேத்தி பாசுரத்தை முடிச்சார். இப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமமுடைய எம்பெருமானை, அவனுக்கு சமமான பராக்கிரமுடைய தேவியாகிய நீ உனக்கு மட்டுமே சொந்தம் என்று வைத்துக் கொள்ளாதே, எங்களுக்கும் அவனை கொடு என்று உன் மணாலனை எங்களுக்கு தாய் என்று இந்த பாசுரத்திலே கேட்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இந்த பாசுரத்திலே வருகின்ற நீராட என்ற வார்த்தையை, நீராடனா குளிக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது, லோகாயுதமா எடுத்துக்க கூடாது. நீராட என்பது கிருஷ்ண அனுபவம் என்று ஒரு விதத்தில் சொல்லலாம். அதைவிட மேலாக கிருஷ்ணனுடன் சேர்ந்து விடுவது, எம்பெருமானுடன் ஐக்கியமாகி விடுவது என்று நாம் இந்த நீராட என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நீராட என்ற வார்த்தையை திருப்பாவியிலே 7 பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் உபயோகப்படுத்தி இருக்கின்றால், ஒவ்வொரு இடத்திலும் கிருஷ்ணனுடன் நாம் சேர்ந்து ஐக்கியமாக வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்படி சொல்லி வழக்கம் போல ஏல் ஓர் எம்பாவாய், நன்றாக ஆய்ந்து தெரிந்து எங்களுக்கு அருள் பிரிவாயாக என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் தலை கட்டப்படுகின்றது. இப்படி இதை உணர்ந்து இந்த பாசுரத்தை நிறைவு செய்கின்றேன். விசேஷ அர்த்தங்களை நிறைவு பண்ணுகின்றேன். மாலரின்னா யாரு? மாலாகிய அரி. அரின்னா யாரு? நரசிம்மபெருமாள். அரி சிங்கப்பெருமான். என் சிங்கப்பெருமான் சீரிய சிங்கம். அது இன்னொரு பாசனத்தில் அனுபவிப்போம். அந்த மால் அரியை அறியாமல் வந்த, இப்போ பெரிய அரி போட்டுக்கோங்க, அறியாமல் வந்த அந்த அரியை சின்னரி போட்டுக்கோங்க. அந்த அரியை எங்களுக்கு அறிய வத்தாயே, பெரிய அரியை போட்டுக்கோங்க. அறியாமல் வந்த எங்களை அறிவோம். இன்னைக்கு 3 ஓம் பார்த்தோம். எப்படி? மான் 3 பாசத்தை தொடர்பு பண்ணி பார்த்தோம் இல்லையா? அறிவோம் என்று நம்மை அறிய செய்தால் பெரியரி, அரியை சின்னரி அரியை பெரியரி அறிய செய்தாயே எம் பிராட்டியே, உனக்கு நமஸ்காரம் என்று ஆண்டாள் திருவடிகளிலே பணிந்து கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா என்று